தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்பத் தமிழே இயக்கும் நிறையே இனிமை படைத்தவளே, துன்பப் பொழுதில் துணிவை கொடுத்து துயரை துடைத்தவளே, அன்பாம் நெறியை அமிர்தாம் சுவையை அளிக்கும் அருள்வடிவே, உன்றன் புகழை உலகில் பரப்ப ஒரு நாள் மறப்பேனா. குடிக்க குடிக்க திகட்டா சுவையை கொடுக்கும் குளிர் தமிழே, கவி வடிக்க வடிக்க வளமாய் பெருகி மணக்கும் வளர் தமிழே, தொடுக்க தொடுக்க மனதை மயக்கி சுடரும் உயர் தமிழே, எடுக்க எடுக்க சுரக்கும் இனிய எழுதமிழ் வாழியவே. பேரன்புடைய பெரியோரே, பெருமை நிறைந்த பெண்டீரே, பாரன்புடைய பாவலர்கள், பசுமை நிறைந்த இளைஞர்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்னூல் அவனந்தி முனிவரின் நன்னூல் பாடத்தை தொடர்ச்சியாக நாம் பாடம் கேட்டு வருகின்றோம். நன்னூலின் 57வது நூற்பாவாகிய என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை ஓலி என்றார் பதம் புணர்வு என் என பன்னிருப்பாற்றதுவேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூற்பாவிற்கு என்னை குறித்து நாம் என் பெயர் முறை பிறப்பு உருவம் இதையெல்லாம் அப்படி தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்ற போது சென்ற முறை நாம் முறை வைப்பு முறையை பார்த்தோம். அகரம் ஏன் முதலில் வைக்கப்பட்டது, இறுதியான நகரம் ஏன் இறுதியாக வைக்கப்பட்டது என்பதற்கான விரிவான ஓர் விளக்கத்தை நாம் சென்ற முன் வகுப்பிலே பார்த்தோம். இப்பொழுது பிறப்பு எழுத்துகளின் பிறப்பை குறித்து எங்கெங்கு எழுத்துகள் தொடங்குகின்றன, இடமாக எங்கு அந்த எழுத்துகளின் தொடக்கம் இடம் எது, அதன் முயற்சி எது என்பதை குறித்து இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஆக பிறப்பை குறித்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆக முதலெழுத்தாக சொல்லப்பட்ட இந்த 30 எழுத்துகளும் எங்கிருந்து தோன்றுகின்றன, வயிற்றினுடைய நுரையீரல் காற்றை நமக்கு நுரையீரல் தான் உற்பத்தி செய்து கொடுக்கிறது. அங்கிருந்து வெளிப்பட்ட காற்று மார்பை மையம் கொண்டு, கழுத்தை மையம் கொண்டு, மூக்கை மையம் கொண்டு, தலையை மையம் கொண்டு, இந்த 4 இடங்களை நன்னூலார் இடமாக காட்டுகிறார். எழுத்துகள் அங்கிருந்து பிறக்கின்றன என்று அந்த இடமாக காட்டுகிறார். இந்த இடத்திலே உரையாசிரியர்கள் பலர் மாறுபடுகின்ற செய்திகள் உண்டு. தலை இடத்திலே என்ன எழுத்து பிறக்கிறது என்பதை மாறுபட்டு உரையாசிரியர்கள் சொல்கின்ற இடம், மூக்கை இடமாக கொள்ளாமல் முயற்சியாக கொள்ளுகின்ற இடம், இதெல்லாம் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக வருகின்ற இடங்களிலே நாம் பார்ப்போம். இந்த 4 இடங்களின் காற்று மையம் கொண்டு அங்கிருந்து நமக்கு குரல் வலை வழியாக வெளியே வருகின்ற பொழுது 4 முயற்சிக்கான இடங்கள், அது முயற்சியை செய்கின்ற இடங்கள் என சொல்லப்படும். அது தோன்றுகின்ற இடம் வாயின் பகுதியாக சொல்லப்படுகின்ற 4 இடங்கள் நாக்காக நீண்டு இருக்கின்ற நம்முடைய நா ஒன்று. 2 அதாவது முதலில் இதழ்கள், அங்கிருந்து போவோம். முதல் இதழ்கள் அவர் அப்படிதான் சொல்லுவார். நன்னூலார் அந்த வரிசையை சொல்கின்ற போது 2 உதட்டினுடைய இதழ்கள், அதனுடைய முயற்சியால் எழுத்துகள் வெளிவருகின்றன. நாக்கு, நா என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய செயல்பாட்டால் நமக்கு ஓசை ஆகிய சில ஒலிகள் வருகின்றன. தமிழர்கள் தங்கள் நாவிற்கு எளிமையாக தங்கள் சமூகத்திலே அன்றைய பழகி கொண்டிருந்த சமூகத்திலே எளிமையாக வருகின்ற 30 ஒலிகளைத்தான், ஓசைகளைத்தான் தங்களுடைய எழுத்துகளாக தமிழர்கள் கடைபிடித்தனர்.
மிக எளிமையான ஓசை. மற்றவர்கள் மாதிரி நமது ஓசை கடினமான ஓசையெல்லாம் அல்ல. உடல் நலத்திற்கு நன்மை தருகின்ற ஓசை நம்முடைய தமிழ் எழுத்தின் ஓசை. மற்றொரு ஓசையெல்லாம் அரை மணி நேரம் கத்துனா வயிறு வலிக்கும், வயிறு வெடிச்சு போயிடும். நமது மொழியை ஒரு நாள் முழுவதும் கூட ஒரு உரையாற்றினால் அவருக்கு சோர்வு இல்லாமல் உரையாற்றுவார். அந்த மொழி, அதற்கெல்லாம் காரணம் அந்த ஓசைகள் தான். எழுத்துடைய அடிப்படையாக இருந்த ஓசைகள். நல்ல ஆரோக்கியமாக ஒரு நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்ற ஒருவர் 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம் அல்ல, பேசுவதற்கு எந்த விதமான சோர்வும் இல்லாமல் பேசுகிறார் என்றால் அதற்கு நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த இந்த ஓசைகள் தான் காரணம். மிக எளிமையான ஓசைகள். அந்த ஓசைகள் நாக்கு உதடினுடைய முயற்சியால் வெளிவருகின்றன. சில ஓசைகள் நாக்கினுடைய செயல்பாட்டால் அதனுடைய செயல்பாட்டால் வெளிவருகின்றன. சில ஓசைகள் அடுத்து மேல்வாய் என்று சொல்லப்படுகின்ற அன்னத்தின் வழியாக, அந்த மேல்வாயினுடைய கூரை இருக்கிறது பாருங்க, அது மேல்வாய் என்பார்கள். அன்னம் என்று சொல்லப்படுகின்ற போது உரையாசிரியர்கள் மேல்வாயையும் கீழ்வாயையும் சேர்த்தே சிலர் உரை எழுதுகின்றார்கள். ஆனா இங்கு நமக்கு பயன்படுவது, எழுத்தின் உருவாக்கத்திற்கு பயன்படுவது, இந்த நாக்கு சென்று தொடுவது, தடவுவது, வருடுதல் என்கின்ற ஒத்துதல், வருடுதல் போன்ற செயல்பாடுகள்லாம் நடப்பது மேலே இருக்கின்ற மேல்வாயின் அந்த கூரையில் தான். மேல்வாய் என்று நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். மேல்வாய், பற்கள், மேல் பற்கள், இந்த கீழ்பற்களும் சரி மேற்பற்களும் சரி அன்பற்கள் சொல்ல. அன்பற்கள் ஏன் அதுக்கு பெயர் வந்தது என்பதெல்லாம் நான் பிறகு விளக்கமாக சொல்கிறேன். ஆக எழுத்துகள் வெளியே பல வகையான ஓசைகளின் 30 ஓசைகளை கொண்டு வருவதற்கு காரணம் அவை தோன்றுகின்ற இடமும் அவை வெளிவருகின்ற போது வாயிலே நடைபெறுகின்ற இசையின் இசை மாற்றங்களும். வேறு வேறு ஓசைகளை அந்த நாக்கினுடைய செயல்பாடுகளால், பல்லின் செயல்பாடுகளால், உதடின் செயல்பாடுகளால், மேல்வாயின் செயல்பாடுகளால் வேறு வேறு ஓசைகளை நமக்கு கொடுக்கின்றன. இந்த ஓசையில் என்ன பண்ண, முதல் நூற்பாவிலேயே எழுத்து பிறப்பின் பொது விளக்கணமாக முதல் 2 நூற்பாவை நன்னூல் ஆசிரியர் செய்கின்றார். இது பொது விளக்கணம். ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்வது அது சிறப்பு. ஆனா எங்கே பிறக்கிறது, ஆவண்ணா எங்கே பிறக்கிறது, ஈனா எங்கே பிறக்கிறது, ஈயண்ணா எங்கே பிறக்கிறது என்று சொல்வது அது சிறப்பு. இது பொது. அதாவது எந்தெந்த இடங்களிலே எழுத்துகள் பிறக்கின்றன, எந்தெந்த இடங்கள் முயற்சிகள் மேற்கொள்கின்றன என்பதை பொதுவாக சொல்கின்ற ஒரு நூற்பா. நிறையுயர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழுந்த அணுதிரல் உரன் கண்டம் உச்சி மூக்குற்று இதழ் நாப்பல் அணத்தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழியாய் வரல் பிறப்பே. எழுத்தொழிகள் வெளிப்படுத்துவதற்குரிய மெய் வன்மையும், அதாவது இந்த நிறையுயிர் முயற்சி, அந்த நிறையுயிர் என்னன்னா சாதாரணமா நல்ல உடல் நலத்தோடு உள்ளவன், ஒரு நோயாளியாக உள்ளவன், தெத்துகின்ற வாயை உள்ளவன் அல்ல. அவர்களுக்கு இந்த எழுத்துடைய ஓசைகளை அவர்கள் சரியாக சொல்ல முடியாது. குறில் எழுத்துடைய ஓசையும் மெய் எழுத்துடைய ஓசையும் தெரிய சொல்ல முடியாது. அப்ப நோய் நொடி இல்லாமல் நிறையுயிர் நல்ல வன்மையோடு இருக்கின்ற, முறையாக இருக்கின்ற ஒரு மக்கள் உயிர். இப்ப மிருகங்கள்லாம் அது வராது, அவங்களுக்கெல்லாம் அந்த மொழி கிடையாது. ஆனா மக்கள் உயிர் தான் இதுக்கு நம்ம எடுத்துக்கணும். நிறையுயிர் முயற்சியின், அதாவது நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்ற ஒருவனுடைய தன்னுடைய வயிற்றிலிருந்து உருவாகி வருகின்ற அணுதிரல் ஒளின்னு முதல் நுட்பாவளை சொன்னார். அணுதிரல் ஒளின்னு அவர் சொல்லியிருப்பார். அதைத்தான் திரும்பியும் இந்த இடத்துல அணுதிரல் என்ற அந்த செவிக்கு இனிமை தருகின்ற அந்த ஒளியினுடைய ஓசை உள்வழி அங்கிருந்து மேலே கிளம்பி வர, அது உரன் என்றால் மார்பு, உரன் என்றால் வலிமை என்கின்ற பொருள், அது மார்பை குறிக்கும். கண்டம் என்றால் மிடறு என்று சொல்லப்படுகின்ற இந்த கழுத்து பகுதியை குறிக்கும். உச்சி என்றால் தலையை குறிக்கும்.
மூக்குற்று, மூக்கு, இந்த 4 இடங்களிலும் அந்த ஓசை உள்ளிருந்து வருகின்ற செவிக்கு இனிமை பயக்கின்ற அந்த ஓசை அணுதிரளால் கிடைக்கின்ற அந்த ஓசை இந்த 4 இடங்களிலும் பட்டு அங்கிருந்து இதழ், அடுத்து நா, பல், அனம், மேல இருக்கிற அந்த வாய்க்கூரை, அவைகளின் தொழிலின் வழி அவைகள் செய்கின்ற வினையால் வெவ்வேறு எழுத்தொலியாய் வரல் பிறப்பேன்னு அழகா இந்த நூற்பாவுக்கான விளக்கம். இது கீழே உங்களுக்கு பிறப்பிடம் 4, உரம், மார்பு, கண்டம். உரம் என்றால் மார்பு, கண்டம் என்றால் கழுத்து, உச்சி என்றால் தலை, மூக்கு என்றால் தெரியும் உங்களுக்கு. முயற்சி உறுப்புகள் இதழ்கள், 2 இதழ், மேல் இதழ், கீழிதழ். நாக்கு, நா என்ற சுருக்கமாக சொல்வார்கள், நாக்கு. பற்கள், அன்னம். மேல்வாய், வளைவான மேல் அன்னம், மேல வளைந்து இருக்கின்ற அந்த மேல் இருக்கின்ற அந்த பகுதி. சரி, கொஞ்சம் ஏத்துங்கம்மா. அடுத்த பக்கத்துல வருதா இது? சரி, அப்ப இந்த எழுத்துகள் தோன்றுகின்ற இடத்தையும் அந்த அந்த எழுத்துகள், அந்த ஓசை ஒலிகள் வாயிலே வருகின்ற இடங்கள் மொத்தம் அங்கு 4, இங்கு 4, மொத்தம் 8 இடங்களின் வழியாக தோன்றுகின்ற இடங்கள் 4, அது முயற்சியால் வருகின்ற இடங்கள் 4 என்று 8 இடங்களின் வழியாக நமக்கு எழுத்தினுடைய ஒலி ஓசை நமக்கு கிடைக்கின்றன. இதே நுட்பாவை நம்முடைய தொல்காப்பியர் மிக அழகாக உந்தி முதலாய் முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை, இந்த கற்றா அவரும் கரெக்டா 3 இடங்களை நம்முடைய தொல்காப்பியர் இடமாக அவர் 3 இடங்களை சொல்லுகிறார். காற்று தோன்றி தலையினும், தலை, இந்த தலை என்று சொல்ல உச்சி என்ற நன்னூலார் சொன்னார், இவர் இதை தலை என்று சொல்கிறார். மிடற்றினும் என்பது இந்த கழுத்து, கண்டம் என்று சொல்லப்படுகின்ற கழுத்து. நெஞ்சினும், நெஞ்சு என்பது மார்பு. தொல்காப்பியர் மிக அழகாக 3 இடங்களை அவர் எழுத்து உருவாகின்ற இடங்கள் 3 என்பதை, அந்த ஓசை உருவாகின்ற இடங்கள் 3 என்பதை சொன்னார். நன்னூலார் 4ஆக சொல்லுவார். நன்னூலார் சொல்லுகின்ற இடம், இந்த மூக்கு என்பது அங்கேயே இருக்கும், இடத்துல இருக்கும் அது நன்னூலார்கிட்ட. ஆனால் தொல்காப்பியர் மூக்கை முயற்சியின் இடமாக தொல்காப்பியர் கொண்டார். அது அவர்களுடைய செயல்பாடு, இதெல்லாம் ஆய்வுக்குரியன. பல்லும் அவர் என்ன, இந்த இது அந்த ஓசை நிலை பெற்று பல்லு, இதழும், நாவும், மூக்கும், இவர் ஒளி உண்டாகின்ற முயற்சிக்கான இடங்களை இவர் 5ஆக கொண்டார். மூக்கை முயற்சிக்கிட இடமாக தொல்காப்பியர் கொண்டார். நன்னூலார் மூக்கை பிறப்பதற்கு இடமாக நன்னூலார் கொண்டார். இது இருவருக்கும் உள்ள வேறுபாடு. அன்னம் உள்பட எண்முறை நிலையான், 8 வகையான இந்த நிலைகளிலே உருப்புற்று அமைய நெறிபட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் நாக்கம் வேறு வேறு இயல திறம்பட தெரியும் காட்சியான. மிக அழகாக தொல்காப்பியர் அதேதான், ஒரே ஒரு இடம்தான் இங்க மாறுபட்டு இருக்கின்ற இடம். மூக்கை நன்னூலார் பிறப்பிடமாக கொண்டார், தொல்காப்பியர் முயற்சி இடமாக கொண்டார். சரி, அடுத்து உங்களுக்கு அடுத்த நூற்பா நேமிநாத ஆசிரியரும் கிட்டத்தட்ட உந்தி முதலெழும் காற்று பிறந்து உரமும் உரமும், இது வரணும், உரமும் சிரமும், இந்த உரமும்னா மார்பும், இந்த இடத்த மா இருக்கிறது, அது மூவாக மாற்றிக்கொள்ளுங்கள். உரமும் சிரமும், ரொம்ப அழகா இருக்குது நுட்பா. மார்பிலும் தலையிலும், சிரசு, சிரம் என்ற சிரசு, தலையிலும் பந்தமளி கண்டமும் கழுத்திலும் மூக்குற்று. இவர் கிட்டத்தட்ட இவர் பிறக்கின்ற இடம் நேமிநாத ஆசிரியர் இது மேல பார்ப்போம், இங்க கீழே வந்துட்டோம், இது இல்ல. உந்தியில் தோன்றும் உதான வழி பிறந்து, நேமிநாத பாட்டு 6ஆம் பாட்டு, உந்தியில் தோன்றும் உதான வழி, அத நாத ஒளி, அந்த வயிற்றிலிருந்து உருவாகின்ற அந்த வழி காற்றைத்தான உதான வழி என்று அவர்கள் வடமொழியிலே குறிப்பிடுகிறார்கள். நாத ஒளி என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆக மொத்தம் அங்கிருந்து உள் வயிற்றிலிருந்து வருகின்ற அந்த ஒளி
கந்தமலி நெஞ்சு தலை கண்டத்து வந்த பின். இவர் கிட்டத்தட்ட 3 இடங்களை தொல்காப்பியர் போன்ற இவரும் 3 இடங்களைத்தான் இவரும் எடுத்துக்கொள்கிறார். நேமிநாத ஆசிரியர் 3 இடங்களை, அதான் நெஞ்சு தலை கண்டத்து 3 இடங்கள் வந்த பின் நா அன்னம் ஆசில் அன்னம் இதழ் எயிறு மூக்கென. நா என்பது நாக்கு, அன்னம் என்பது மேல்கூரை, இதழ் என்பது வாயின் உதடுகள், எயிர் என்பது பல், மூக்கென மூக்கு. அது மூக்கையும் இவர் முயற்சியினுடைய உறுப்பாக, முயற்சிக்குரிய இடமாக இவர் தொல்காப்பியரை போன்றே நேமிநாத ஆசிரியரும் ஒத்த கொள்கை உடையவராக இருக்கிறார். மூக்கென பேசும் எழுத்தின் பிறப்பு. ரொம்ப அழகா இருக்குது நூற்பா. நேமிநாதனுடைய நூற்பாக்களே இந்த வெண்பாவில அவருடைய ஈற்றடியில நம்மை மயக்குகின்ற ஈற்றடியாக இருக்கும். பேசும் எழுத்தின் பிறப்பு. நாம் பேசுகின்ற எழுத்துக்குரிய பிறப்புகள் இது போன்று தோன்றுகின்றன. ஆக தொல்காப்பியரை ஒட்டியேதான் நேமிநாத ஆசிரியரும் தன்னுடைய நூற்பாவை செய்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அடுத்த பாட்டு உங்களுக்கு வீர சூழியர் காட்டுகின்ற பாட்டு. எழுத்துகளுடைய பிறப்பும் முயற்சியும் அவர் காட்டுகின்ற இடம். உந்தி முதல் எழும் காற்று பிறந்து உரமும் சிரமும் பந்தமளி கண்டமும் மூக்குமுற்று. இவர் வீரசூழி ஆசிரியர் நன்னூலை ஒட்டியே நெஞ்சு தலை கழுத்து மூக்கு நான்கையும் நன்னூலாருடைய நெறியை ஏற்ற இவர் 4 இடங்களையும் எழுத்துகள் பிறக்கின்ற இடமாக கொண்டார். மூக்கு முற்று, அப்புறம் அன்னம் பல்லுடன் முந்து தமிழா மொழி உறுப்பாகும் முயற்சியினால் வந்து நிகழும் எழுத்தென்று சொல்லுவர் வானுதலே. இந்த பாட்டுல இவரும் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து தொன்னூல் விளக்கத்திலே வீரமாமுனிவர் எழுதிய தொன்னூல் பாட்டிலே இதே கருத்து மிக அழகாக பதியப்பட்டிருக்கிறது. உயிர் இடை இனம் மிடரு. இவர் கொஞ்சம் அவரு அதை மட்டும் சொன்னார். இவர் இன்னமும் கொஞ்சம் சேர்த்து இது ஒரு நூற்பா அவர்கிட்ட இருக்குது. உயிரெழுத்தும், இது அடுத்த பாட்டுல அடுத்த செய்திக்கு வர வேண்டிய செய்தி இங்கே போச்சு. இங்கே நான் எழுதிட்டு இருக்கிறேன். உயிரெழுத்தும் இடையெழுத்தும் மிடரு என்றால் இந்த கண்டம். இதுக்கு 3 பேர் நம்ம இலக்கணத்திலே வழங்கப்படுகிறது. இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு மிடரு என்ற ஒரு பெயர், கண்டம் என்ற மற்றொரு பெயர். நாம் சாதாரண பேச்சு வழக்கிலே கழுத்து என்று சொல்லுவோம். இந்த இடத்தை இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளதை கழுத்துன்னு சொல்லுவோம். இந்த இடம் மிடரு. அது என்ன சொல்றேன்னா, உயிரெழுத்து 12ம் இடையினமாகிய 6 எழுத்தும். இது அடுத்த பாட்டுக்கு வர வேண்டிய உரை இருந்தாலும் இங்கே தெரிந்துங்க, எழுதிட்டனதும் இங்கே சொல்லிடுறேன். இந்த உயிரெழுத்தும் இடையினை எழுத்தும் இந்த இடத்திலே மிடரு என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலிருந்து பிறக்கின்றன. அதான் உயிரிடையினம் மிடரு அப்படி படிக்கணும். அதோட நிறுத்திக்கணும். உரம்பலி. உரம் என்பது வலி என்பது மார்பிலை. அந்த உரம்பலி வலி மார்பிலை தோன்றுகிறது. ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். உரம்பலி உச்சி மெலியை முதலிடமாய். உச்சின்னத தொன்னூல் விளக்க ஆசிரியர் கொஞ்சம் மாறுபடுகிறார். மெய்யெழுத்தை நாம் மூக்கினுடைய இடமாக கொண்டு நன்னூலார் உரைப்பார். இவரு தொன்னூலார் மெலியை தலையிலே தோன்றுவதாக தன்னுடைய பாடு. உச்சி மெலியை முதலிடமாய் இதழ் மூக்கு அணம் பல்நா 5 துணை இடம்தான் அக்கார பிறப்பே. அகரமும் அகரமாகிய 12 எழுத்துகளும் ககரத்திலே தொடர்கின்ற 18 எழுத்துகளும் இந்த அடிப்படையிலே பிறக்கின்றன என்று இந்த எழுத்துடைய பிறப்புக்கு இடத்தையும் அதன் முயற்சியின் இடத்தையும் இந்த நன்னூலை ஒட்டியும் சில இடங்கள் மாறுபட்டும் இருக்கின்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இன்றைக்கு அறிவியலினுடைய அடிப்படையில கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம்னா, நுரையீரல் 2லிருந்து வெளிப்பட்ட காற்று மிடற்றின் வழியாக மூக்கினை அடைந்து வெளியே செல்லுதலும் வாய் வழியாக வெளியே செல்லுதலும் ஆகிய இயல்பினை உடையது எனவும், அவ்வாறு வெளியாகும் காற்றொலி குரல் வலை இதழ்கள் அன்னம் நா பல். கொஞ்சம் ஏத்துமா, மேல மேல ஏத்தணும்.
வாயுதல் என்னும் ஒளி உறுப்புகளோடு பொருந்தி செய்கை செயற்பாட்டின் எழுத்தொலியாக அமையும் எனவும் உடல் நூலாரும் ஒளி நூலாரும் கூறுவர். இத ஒரு அறிவியலுடைய பார்வையோடு காற்று அது தோன்றுகின்ற இடம் நுரையீரல் என்றும் அங்கிருந்து உருவான அந்த காற்று ஒளி குரல் வளையின் இடத்தை அதன் வழியாக வெளியே வருகின்ற போது அங்கு 2 இதழ்கள் இருக்கின்றன, குருத்தெலும்புகள் 2 இருக்கின்றன. அவைகளின் வழியாக அவைகள் அங்கிருந்து அந்த ஓசை வருகின்ற போது நமக்கு வாயினுடைய செயல்பாட்டுகளால் ஓசை இயற்கையாக ஓசை உருவாகின்றன என்பதை உடல் நூறாரும் இன்றைய அறிவியல் உலகமும் கூறுகிறது. இதை 2000 3000 ஆண்டுகளுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்று உணர்கின்ற இந்த அறிவியல் உணர்கின்ற செய்திகளை நமக்கு ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் கற்ற சான்றோர் பெருமக்கள் இந்த கூறுகளை எல்லாம் தங்களுடைய நூற்பாக்களே சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மதி நுட்பம், அறிவியல் அறிவு அவர்களுக்கு. தமிழ் மட்டும் அவர்கள் படிக்கல, அவர்கள் அறிவியல் அறிவு, அருள் அறிவு, வரலாற்றறிவு, எல்லா பன்முகமான அறிவு, மண்ணறிவு, விண்ணறிவு, எல்லா அறிவும் பெற்றிருந்தார்கள். அது ஒரு இறைவனுடைய திருவருளோடு அவர்கள் அதை அந்த பாடல்களை பண்ணார். அதனாலதான் இன்னைக்கு அறிவியல் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கின்ற ஓசைகளை எல்லாம், நுண்ணிய ஓசைகள் எல்லாம், குற்றியலுகரம் குற்றியலிகரம் என்பது நுண்ணிய ஓசை. அதையெல்லாம் இன்னைக்கு ஒரு மொழியை நாம் உருவாக்கணும், அதை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு மொழியை உருவாக்குகிறோம் என்ன, நிச்சயமா குற்றியல் உகரம் என்பதும் குற்றியல் இகரம் என்ற அந்த ஓசை மிக நுண்ணிய ஓசை. இந்த இடத்துல இது ஒரு மாத்திரையுடைய ஓசை அரை மாத்திரையாக ஒலிக்கிறது என்பதை எல்லாம் ஒரு நுண்ணிய அறிவு, அது அந்த இறை அருள். என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படிதான் பார்க்கிறேன். எல்லா விதமான அறிவோடு நமது முன்னோர்கள் இந்த நூற்பாவை செய்து வைத்தார்கள். இதை தொடர்ந்து அடுத்த நூற்பாக்கு இப்ப நான் இந்த தொன்னூலார் சொன்னார் இல்லைங்களா, அது இந்த இடத்துல இந்த நூற்பாவுக்கு வந்திருக்கணும் அந்த பாட்டு. நன்னூலார் முதல்ல 8 இடங்களை நன்னூலார் பிறக்கின்ற இடமாக 4 இடங்கள், முயற்சியின் இடமாக 4 இடங்கள் நமக்கு காட்டினார். அதிலே அகமுயற்சி என்பது பிறக்கின்ற இடத்தை அகமுயற்சி என்று நமது உரையாசிரியர்கள் சொல்லுகின்ற வழக்கம். அது உள்ளே நடக்கின்ற முயற்சியா. அகம் என்பது உள்ளே நடக்கின்ற அந்த மார்பு, கழுத்து, மூக்கு, தலை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடங்கள் இருக்கின்றதே அதை அகமுயற்சி என்றும், வாயின் பகுதியிலே நடக்கின்ற 4 நிகழ்ச்சிகளையும் புற நிகழ்ச்சி என்றும் நம்முடைய உரையாசிரியர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு அதுவும் எழுத்துகளுக்கான பொது இலக்கணத்தை உரைத்த ஒரு நூற்பா. அடுத்து 75வது நூற்பா. இதுவும் எழுத்துகளின் பொது பிறப்பிடத்தை தான் நமக்கு சொல்கிறது. ஆனால் எந்தெந்த எழுத்துன்னு சொல்லாம அந்தந்த இனத்தை சொல்கிறது. உயிரெழுத்து எங்கே தோன்றுகிறது, மெய்யெழுத்திலே வல்லினம் எங்கே தோன்றுகிறது, மெல்லினம் எங்கே தோன்றுகிறது, இடையினம் எங்கே தோன்றுகிறது, ஆயுதம் எங்கே தோன்றுகிறது என்பதை இந்த 4 நிலையான செய்திகளை சொல்வதுதான் அடுத்து வருகின்ற 75வது நூற்பா. அவ்வழி என்ன அந்த நூற்பாவை போட்டியாமா? நூற்பாவை வரலையாமா? அவ்வழி அவ்வழின்னா மேலே சொன்னார்களே 8 4 தோன்றுமிடம் முயற்சியிடம் என்று சொன்னா அதுதான் அவ்வழி. ஆவி இடமை இடம் மிடரு அவ்வழி ஆவி இடமை இடம் மிடராகும் மேவு மென்மை மூக்கு உரம்பெறும் வன்மை ஆவி இடமை இடம் மிடரு
இந்த இடம் என்பதை மேவும் வன்மை இடம் மூக்கு, உரம் பெறும் இடம் வன்மை என்று அந்த இடத்தை 3 இடங்களிலும் வைத்து பார்த்துக் கொள்ளலாம். ஆவியும் இடையினமாகிய ஆவி என்றால் உயிரெழுத்துகள். உயிரெழுத்துகள் 12ம் இடமை இடை எழுத்துகளாகிய எரள வழல என்று சொல்லப்படுகின்ற இடையினமாகிய 6 எழுத்துகளும் மிடர் இடம் அது தோன்றுகின்ற இடம் மிடராகும் என்று கழுத்தில் தான் இந்த தொண்டையில் தான் அந்த 12ம் அடுத்து ஒரு 6ம் 18 எழுத்துகளும் இந்த தொண்டையின் இந்த இடத்திலே இருந்து வாயின் வழியாக வெளியே வருகின்றன என்பதை இந்த நூற்பா நமக்கு சொல்லுகிறது. உயிர் 12ம் இடையெழுத்து 6ம் இடராகிய கண்டத்தையும் மெல்லினம் 6ம் மூக்கையும் வல்லினம் 6ம் நெஞ்சையும் இடமாக கொண்டு பிறக்க. அழகாக சொல்லிட்டார். ரொம்ப எளிய நூற்பா, இதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை. ஆக இந்தந்த இடங்களிலே தோன்றுது என்பது நமக்கு இளம் பிள்ளையிலே நமக்கு 5ஆம் வகுப்பு 3ஆம் படிக்கின்ற பொழுதே நமக்கு தெரியும். வல்லினம் மார்பிலே தோன்றுகிறது, மெல்லினம் மூக்கிலே தோன்றுகிறது, இடையினம் மிடரிலே தோன்றுகிற இந்த செய்தியெல்லாம் நமக்கு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற போதே நமக்கு தமிழ் ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு இதையெல்லாம் சொல்லி இருப்பார்கள். நாம் இதையெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு சிறிய பிள்ளைக்கு நடத்துவது போல் நடத்துவதற்கான காரணம், நன்னூலை பார்த்து செய்கின்ற போது ஒரு எளிய நூற்பாவாக இருந்தால் கூட அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. ஒரு தொகுப்பிலே அவைகள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு 5ஆம் வகுப்பு பாடத்துக்குரிய பாடத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விட்டுவிடக்கூடாது. இந்த பாடம் இடையிலே நடுவிலே கொஞ்சம் பக்கத்தை காணாம் என்பது போல் நாம் நடத்தி செல்கின்ற இடங்களிலே இல்லாமல் போய்விடக்கூடாது. எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான். உயிரெழுத்து பிறக்கின்ற இடமும் மெய்யெழுத்து பிறக்கின்ற இடமும் எல்லாம் தெரிந்த செய்திதான். எழுத்தொலிகள் முதற்கண் இந்த மூளையை குறித்து சொல்கின்ற பொழுது தலையிலே உருகொண்டு பிறக்கும் என்று சொல்கின்ற பொழுது அதிலே சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் எழுத்து மார்பிலே அந்த வல்லினம் இக் என்று சொல்கின்ற பொழுது மார்பு அதிரும். இந்த ஒவ்வொரு இடமும் அந்த எழுத்துக்களை எங்கிருந்து பிறக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஊ ஆ என்று சொல்கின்ற போது ஆ என்று சொல்கின்ற போது இந்த கழுத்து அதிர்வதை நாம் பார்க்கலாம். வல்லினத்தை சொல்கின்ற போது மார்பு அதிர்வதை பார்க்கலாம். மார்பில் இருந்து ஒரு அதிர்வு இருக்கும். ஞங்கன நமன என்று சொல்கின்ற போது மூக்கில் இருந்து அந்த ஒளி வருவதை நம்மால் உணர முடியும். ஏன்னா இந்த தலையில் இருந்து வருவதை பல உரையாசிரியர்களுக்கான இது எப்படி வருகிறது உணர முடியவில்லை. அதனால் அதுக்கு பாவலரர் பாலச்சந்திரனார் அதுக்கு ஒரு இப்படி அதுக்கு ஒரு விதியை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எந்த ஓர் எழுத்தொலியும் எந்த எழுத்தான ஆனாவாகட்டும் ஆவண்ணாகட்டும் ஈனாகட்டும் எந்த எழுத்தொலியும் மூளையாகிய இந்த எழுத்து என்று நாம் எண்ணுகின்ற போது அந்த எழுத்து மூளையிலே சென்று ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது அல்லவா, அந்த பதிவுதான் தலை என்று உச்சி என்றும் சொல்லப்படுகிறது. ஆக அங்கிருந்து பிறப்பதாக அவர் அந்த இடம் எல்லா எழுத்துக்குமே தலை என்பது ஒரு பதிவாக இருக்கிறது என்று ஒரு புதிய பார்வையிலே பாவலேறு பாலச்சந்திரம் சொல்கிறார். அதுவும் ஒரு வகையிலே ஏற்புதையாக இருக்கிறது. எழுத்தொழில் முதற்கண் சிந்தையாகிய தலையில் மூளையில் உருகொண்டு பின்னர்தான், இந்த பின்னர்தான் இடத்துல இத்து இருக்குது பாருங்க, பின்னத்தான். இப்ப எழுதுகின்றவர்கள் பின்னர் தான் இத்து போடாம எழுதுவாங்க. இந்த உரு கொண்டு என்று வருகின்ற போது கூட அங்கு கூட சிறு உரு கொண்டு 2ஆம் வெற்றி தொகை என்று சும்மா இது போகின்ற போக்கிலே இலக்கண பின்னால் நாம் விரிவாக பார்க்க போகின்ற இடம் உரு கொண்டு என்பது இக்கு இருக்கிறது. உரு கொண்டு கிட்டத்தட்ட முற்றியுலகரம். உரு என்பது முற்றியுலகரம். அது குற்றியுலகரமாக வந்தால் சரி, குற்றியுலகரமாக அதாவது முற்றியுலகரம் இல்லாமல் குற்றியுலகரமாக இருந்தால் கூட இந்த உரு கொண்டு என்பது இக்கு மிகுத்து வரும். மது குடித்தான் குற்றியுலகரம் தான். அது கூட முற்றியுலகரம் தான். மது குறியிலை ஒட்டி வருவதால் மது குடித்தான். குறியிலை ஒட்டி வருகின்ற போது எல்லாமே முற்றியுலகரம் தான். நான் தெரியாம சொல்றேன். குறில் எழுத்தை ஒட்டி வருகின்ற பொழுது அது குற்றியுலகர எழுத்தாக இருந்தாலும் சரி, முற்றியுலகர எழுத்தாக இருந்தாலும் சரி, அது முற்றியுலகரமாகவே வரும். இது ஈரெழுத்து ஒரு மொழியாக இந்த உகரங்களை பின்னே கொண்டிருக்கின்ற உரு கொண்டு என்று வருகின்ற போது பலரும் இந்த இடத்திலே என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால், உரு கொண்டு உருவை கொண்டு மது குடித்தான் மதுவை குடித்தான் என்று 2ஆம் வேற்றுமை தொகையாக கணக்கிட்டு அந்த இடத்திலே வல்லினத்தை மிகுக்காமல் போவார்கள். இது 2ஆம் வேற்றுமை
தொகையாக இருந்தாலும் அல்வழியாக இருந்தாலும் வேற்றுமையாக இருந்தாலும் இந்த இடத்திலே வல்லினம் மிகுத்து வரும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈரெழுத்து ஓர் மொழியாக வந்து உகர எழுத்தை இறுதியாக உடைய ஒரு எழுத்து. கொசு பறந்ததுன்னு எழுதும்போது எழுவாய் தொடர் தான். கொசு பறந்ததுன்னு இப்ப போட்டு எழுதணும். சும்மா இது அடுத்து நம்ம புணர்ச்சி இலக்கணத்துல எல்லாம் இதெல்லாம் விரிவா பார்க்கலாம். இந்த இடம் இருப்பதால் பக்கத்துல இரண்டு வல்லினத்துக்கான மிக முக்கியமாக எல்லாரும் பிழையாக எழுதுகின்ற இடம் என்பதால இந்த இடத்தை குறிப்பிட்டு அவருடைய உரை இது. பாவலர் பாலச்சந்திரனார் உரை இது. அப்படியேதான் எடுத்து எழுதியிருக்கிறார். உருக்கொண்டான் என்பது அல்வழியாக இருந்தாலும் வேற்றுமையாக இருந்தாலும் வல்லினம் மிகுத்து வரும் ஒரு செய்தி. அடுத்து பின்னர் தான், பின்னர் முன்னர், இதுக்கு தொல்காப்பியத்திலே இதுக்கு தனி நூற்பாக பின்னர் முன்னர் வல்லினம் மிகும் என்று அர்த்தம். பின்னர் என்ற சொல்லையும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடம் அரு வகுதி வருவதால பெரும்பகுதி அதை மிகுக்காம எல்லாம் போயிடுறாங்க. பாவலர் பள்ளியினத்தில் நான் எழுதுவதை பார்க்கின்ற போது இதை பல இளம் பாவலர்கள் இதை நினைவில்லாமல் பின்னர் சென்றான்னு அப்படியே எழுதுறாங்க. பின்னர் முன்னர் என்ற இரண்டு சொற்களின் பக்கத்திலே வல்லினம் மிகுத்து வரும் என்ற ஒரு நூற்பா வழியாக தொல்காப்பியர் இதை நமக்கு எடுத்து காட்டுவார். சரி, அடுத்து இப்ப சும்மா போற போக்குல எழுத்தொலி முதற்கண் மூளை தலையில் உருகொண்டு மிடறு நெஞ்சு ஆகியவற்றின் நாத வள்ளியால் வெளிப்படும் நன்னூலார் நாத வள்ளியை மட்டுமே கருதி இங்கனம் கூறுகிறார். அதாவது இவருடைய கருத்து என்னன்னா, தலை என்பதை நன்னூலார் காற்றினுடைய செயல்பாடுகளை மட்டுமே கருதி அவர் நூற்பா செய்தார் என்றும், தலையிலே பதிவாகின்ற செய்தியை நன்னூலார் எண்ணவில்லை என்று நன்னூலார் மீது ஒரு சிறிய குற்றச்சாட்டை வைத்து செல்வார். கிட்டத்தட்ட அவருடைய திறனாய்வு முழுவதுமே, நன்னூல் திறனாய்வு என்று ஒரு நூல் பாவலர் சா பாலச்சந்திரம் ஐயா எழுதியிருக்கிறார். நன்னூல், அந்த நூல் முழுவதுமே நன்னூல் மீது உள்ள நிறைகளை சுட்டி காட்டி கொண்டே போகும். பின்வந்த பலரும் பாலச்சந்திரம் ஐயா சுட்டி காட்டுகின்ற குறைகளுக்கு அமைதி செய்கின்ற இடங்களை சில உரை எழுதியிருக்கிறார்கள். அதுவும் நம்ம பார்க்கலாம். சரி, வல்லினம் தலைக்காற்ற இடமாக உடையது, மெல்லினம் மூக்கு காற்ற இடமாக உடையது, இடையினம் மிரட்டுக்காற்ற இடமாக உடையது என்று இந்த செய்திய வல்லினத்தை தலையின் காற்ற இடமாக உடையது என்று நச்சினார்க்கினியார் தன்னுடைய உரையிலே சொல்வதை காண்கிறோம். ஆக வல்லினம் மார்பிலே தோன்றுகிறது என்பது தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியார் மாறுபடுகிறார் என்கின்ற இந்த இடத்தை இந்த உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம். வல்லினம் தலைக்காற்ற இடமாக உடையது என்றும், மெல்லினம் மூக்கு காற்று அது சரியாக இருக்குது, இடையினம் மிரட்டு காற்று, இந்த ரெண்டும் நச்சினார்க்கினியார் சொன்ன இடம் நமக்கு நன்னூலாரை ஒட்டி இருக்கிறது. ஆனா நச்சினார் உரையில வல்லினம் தலைக்காற்று இடமாக உடையது என்ற அந்த கருத்து மட்டும் நமக்கு மாறுபட்டு இருக்கிறது என்பதை காணுகிறோம். அதுக்கு காரணம் வடமொழி இலக்கண நூல்கள் அவர்களுடைய அந்த ஓசைகள், ககர ஓசைகள் எல்லாம் அப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நமக்கு வடமொழி இலக்கணம் கா எங்க பிறகு அதெல்லாம் நாம் படிக்கல. அந்த ஓசைகள் அதுவும் இதுவும் இணைந்து வருகின்ற பொழுது இதெல்லாம் அங்கேயும் இருக்கிறது, வடமொழியிலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்குது. அதுக்குதான் அவர் நன்னூலார் பின்னால மிக அழகான வடமொழியாக்கம் என்கின்ற மிக அற்புதமா செய்ய வேண்டிய ஒரு பெரிய பணியை நன்னூலார் செய்தார். ஏன்னா அது அந்த காலம், இரண்டு மொழியும் வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்து தமிழ் சிதைந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலே இவரே நன்னூலாரே பல இடங்களில் வடமொழி சொற்களை எல்லாம் கையாண்டு வந்தாலும் நன்னூலார் வடந்தி மொழியில் உள்ளம் தமிழ் உள்ளம் என்பதால அந்த வடமொழி சொற்களுக்கெல்லாம் எப்படி தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்று வடமொழியாக்கம் என்கின்ற பல நூற்பாக்களை பின்னால் செய்து வைத்தார். இது இந்த உரையினுடைய மாறுபாட்டுக்கெல்லாம் காரணமாக நான் எண்ணுவது வடமொழியினுடைய தாக்கமும் தமிழ் மொழியுடைய தாக்கமாக இருக்கக்கூடும். சரி, அடுத்து உயிரும் இடையினமும் இடற்றிற்கண் தோன்றுவன என்பதில் இலக்கண ஆசிரியர்களிடம் வேறுபாடு இல்லை. உயிரெழுத்து தோன்றுகின்ற இடத்திலும் இடையின எழுத்து தோன்றுகின்ற இடத்திலும் நமது இலக்கணத்தை எழுதிய எந்த ஆசிரியரும் மாறுபட்டு உரைக்கவில்லை. இடையினமும் கிட்டத்தட்ட இடையினம் பார்த்தீங்கன்னா இந்த யகரத்துடைய புணர்ச்சி எல்லாம் உயிர் போன்றே இருக்கும். அதனால யகர புணர்ச்சி நம்ம பின்னால பார்க்கின்ற போது நம்ம நினைப்போம், உயிர் எழுத்து எப்படி எப்படிலாம் புணர்ச்சியினுடைய நெறிகளை கொண்டதோ அது போல யகரத்துடைய புணர்ச்சியும் இருக்கு. நம்ம நினைக்கக்கூடியது என்ன, இது உயிர் போன்றே செயல்படுகிறதேன்னு நினைக்கக்கூடும். ஆனால்
அதற்கு காரணம் தோன்றுகின்ற இடம் அப்படி இருப்பதால் இருக்கலாம். சரி, இந்த இரண்டுக்கும் எந்த இலக்கண ஆசிரியர் வேறுபட்டான கருத்தை சொல்லவில்லை. அடுத்து உங்களுக்கு மெல்லினம் மூக்கின் வழியின் தோன்றும் என்றும் தொல்காப்பியமும் நன்னூலாரும் கொஞ்சம் ஏத்துமா, மூக்கின் வழியால் தோன்றும் என தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண விளக்கமும் கூறுகின்றன. மெல்லினம் மூக்கின் வழி இசையால் தோன்றும் என தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண விளக்கமும் கூறுகின்றன. மெல்லினம் இது மூன்று சொல்லானும், அதாவது தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண விளக்கம் தண்டமானி தேசியர் சொல்லப்படும் இலக்கண விளக்க ஆசிரியரும் இந்த மெல்லினம் மூக்கின் வழியாக தோன்றியது மூன்று சொல்கிறார்கள். ஆனால் தொன்னூல் விளக்கம் மட்டும் மெல்லினம் தலையின் காற்றில் பிறக்கும் என்றும் முத்து வீரியமும், அதாவது தொன்னூலும் முத்து வீரியமும் தலையின் காற்றின் வழியாக பிறக்கும் என்று மெல்லினத்தை சொல்லி இது மாறுபட்டு உரைக்கின்ற இடம். மெல்லினத்துக்கு மாறுபட்டு உரைக்கின்ற இடம் தொன்னூல் ஆசிரியரும் முத்துவீர ஆசிரியரும் மாறுபட்டு உரைக்கின்றனர். அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஏத்த முடியலையா? பாடத்தை கொஞ்சம் ஏத்துமா? சரி அம்மா, ஏத்த முடியலையாம்மா? இல்ல, அதான் மாசம் நான் ஒரு பிழையான ஷேரிங்ல நிக்கிற மாதிரி எனக்கு காட்டி கொண்டிருக்கு. அதுலதான் நான் அந்த 15ல நிக்கிற மாதிரி எனக்கு நான் எந்த கம்ப்யூட்டர்ல 15 காட்டுது. நீங்க மறுபடியும் போடுங்கம்மா, 14 மறுபடியும் போடுங்க. பாரு, நான் ஒரு திருப்பி போடுறேன். நான் எனக்கு இல்ல 14வது நூற்பா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுதாமா? வெளியில உள்ளவங்களுக்கு தெரியுதா? யாராவது சொல்லுங்க, அவங்க போட்டோன்னே சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னுடைய கணிப்பொறியிலே பாக்குறேன். இல்ல எனக்கு ஏதோ நான் பிழையானதை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்குது எனக்கு. அப்ப அதுலதான் நான் குழம்பிட்டு இது பாருங்க, இப்ப சரியா காட்டுதான்னு சொல்லி எனக்கு ஒருக்கா 15 சரியா இருக்குது தானே? இது 14 போடுமா? 14 தான் போடணும். அப்லோட் ஆகல. ஆமா, ஓகே சார், அதுதான் எனக்கு என்ன அதுல போடைக்கு எனக்கு அதுல ஒருக்கா பிள்ளையான ஒரு இதை ஷோ பண்ணி கொண்டே இருந்தது. அப்ப அதுல தான் நான் ஒருக்கா குழம்பினேன். நான் எனக்கு அதை திருப்பி திருப்பி எனக்கு 15 காட்டுது நான் ஷேர் பண்ணேன். அப்ப அதுல தான் நான் நீ எங்க வெளியே திறந்து வச்சிருந்தீங்கன்னா அது வருமா? இல்ல அதுதான் நான் இதன் இருக்கேன் மாஸ்டர். அது அதுல ஷேர் பண்ணேக்கல அது எங்கேயோ நான் ஆக்சுவலா நான் வீட்டையும் இல்லை. அப்ப நான் எனக்கு அது வெளியில நின்று கொண்டு அதுல நான் எடுத்துட்டேன். நான் பிரச்சனை எல்லாம் போறேங்க. நான் 14 தான் முதல் நான் ஷேர் பண்ணினேன். ஆனா பிறகு திருப்பி எனக்கு ஏதோ அது பிழையான ஒரு இதை காட்டி கொண்டு இந்த மாதிரி ஒரு இப்ப சரியா பாருங்க. இது வருதுமா. இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் வந்ததா? யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லுங்க. இந்த பாடம் தெரியுதா? தெரிகிறது. சரி, இனி மேல எடுத்துட்டேன் நான். சரிதானே? இப்ப கீழே இறக்குங்கம்மா. கீழையா? ஃபர்ஸ்ட் பேஜுக்கு முதலாவது பக்கமா? சரி, இதுதான் இப்ப சொல்லி எப்படி இருக்கட்டும். கொஞ்சம் பெருசாக்குங்க எழுத்தமா. சரி, கொஞ்சம் மேலே ஏத்துங்க. அந்த வல்லினம் மார்பில் பிறக்கும் என்று நன்னூலும் தொன்னூல் விளக்கமும் முத்து வீரியமும் கூறும். ஆக வல்லினம் மார்பில் பிறக்கும் என்ற செய்தியை நன்னூல் தொன்னூல் முத்து வீரியம் கூறும். இலக்கண விளக்கமும் நச்சினார்க்கினியமும் வல்லினம் தலைவலியால் பிறக்கும் என கூறுகின்றனர். காகாரம் மிடற்றிடம் பிறக்கும் என்று அந்த காகரம் இக்கை வடமொழியாளர்கள் இக்கை கழுத்திலே பிறக்கும் என்று அவருடைய இலக்கண வியாக்காரணம் கூறுகின்றது. பிற இலக்கணத்தை தமிழ் இலக்கண நூல்கள் கூறியது போலன்றி பிறப்பிலக்கணத்தை தமிழ் இலக்கண நூல்கள் கூறியது போலன்றி பெரும்பாலும் வேறுபடவும் சிறுபான்மை ஒற்றுமைப்படவும் வடமொழி வியாக்காரணம் கூறுகின்றது. மேலே ஏத்துமா? அப்படியே ஏத்துங்க. அடுத்த பக்கத்து அதாவது சுருக்கமாக எழுத்துகளின் உயிரெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த நான்கும் நன்னூலாருடைய கருத்தின்படி உயிரெழுத்தும் மிடற்றிலும் கழுத்திலும் வல்லினம் மார்பிலும் மெல்லினம் மூக்கிலும் இடையினம் மிடற்றிலும்
என்பது நன்னூலார் கருத்து. இதிலே மாறுபடுகின்ற இடங்கள், அதற்கான காரணங்கள் அவையெல்லாம் மிகவும் ஆய்வுக்குட்பட்டு உரியன. அது மொழியறிஞர்களால் அதையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். இருப்பினும் இப்படியெல்லாம் இருந்தாலும், இப்படியெல்லாம் மாறுபட்டு இருந்தாலும், நன்னூலார் தொல்காப்பியருக்கு அப்புறம் நீண்ட கால 1000 ஆண்டுகள் 1300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த என்னென்ன மாற்றங்கள் நடந்தனோ அல்லது கழிந்தன, தேவையில்லை என்று கழிந்து போன பல செய்திகள் எல்லாம் விட்டு தேவையானவற்றை உருவாக்கி நமக்கு எளிய முறையிலே இந்த நன்னூலை நமக்கு அவர் படிப்பதற்கு கொடுத்தார். நன்னூல் படித்துவிட்டு தொல்காப்பியம் படிக்கின்ற பொழுது நமக்கு இன்னும் விரிவான செய்திகள் நமக்கு நல்ல புலப்படும். சரி, இப்ப ஒத்த இலக்கண நூற்பாக்கால தொல்காப்பியம் பன்னீர் உயிரும் தன்னிலை தெரியா மிடற்றில் பிறந்து வழியின் இசைக்கும். இது உங்களுக்கு தெரியும். மெல்லெழுத்தாரும் பிறப்பினாக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆயினும் மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும். ரொம்ப அழகா இருக்குது பாட்டெல்லாம். தொல்காப்பியருடைய அந்த மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும் அழகா சொல்லியிருக்கிறாங்க. படிக்கின்ற பொழுதே இதை மனப்பாடமாக படிப்பதற்கெல்லாம் ஒரு அழகு இருக்குது. மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும், அது சொல்கின்ற போது ஒரு வீரமா சொல்றது போல இருக்குது. மூக்கு ஒரு மென்மையான மூக்கு தானே, ஆனா அது சொல்வது வீரமா சொல்வது போல இருக்குது பாருங்க. அது தொல்காப்பியரோட 100வது நூற்பா. இலக்கண விளக்கம் அவ்வழி ஆவி இடரு மிடரு, ஆவியும் இடையெழுத்து மிடரு, உச்சி பன்மை நிற்கிறார் பாருங்க. இலக்கண ஆசிரியர் அவரு வடமொழியின் வல்லமை பெற்றவர்கள அதனுடைய சார்ந்து அவருக்கு உண்டான அந்த கருத்துக்களை வச்சு உச்சி என்பது வன்மை வல்லெழுத்து உச்சியிலே தலையிலே தோன்றும், மென்மை மூக்கிசையில் தோன்றும். அடுத்து தொன்னூல் விளக்கம் உயிரிடை இனம் இடரு, உயிரும் இடையினமும் இடரு, உரம்பலி உச்சிமெலி இயைய முதலிடம். அழகா சொல்லிக்கிறேன். முத்துவிரி ஆசிரியரும் அதே நுட்பா உயிரிடையினம் இடரு உரம்பலி உச்சி மெலியிடம் ஆமென வேண்டப்படுமே. எல்லாம் சொல்கின்ற அந்த தொன்னூலாறு முத்துவிரின்னு சொல்கின்ற அந்த இதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரே மாதிரி இருக்கு. உயிரிடை நம்மிடரு உரம்பலி, அந்த முன்னோர் சொன்ன அந்த கருத்துக்களே அப்படியே உள்வாங்கி உயிரிடை நம்மிடரு உரம்பலி உச்சி மெலிய முதலிடம், இதெல்லாம் அது தோன்றுகின்ற முதலிடமாகும் என்று இது தொன்னூல வீரமாமுனியுடைய தொன்னூல் விளக்கம் நமக்கு சொல்வதை காண்கிறோம். அடுத்து அதை தான் அப்படியே போட்டு கீழே அந்த அகவல் அடிக்க கீழே கொஞ்சம் அப்படி நிறைவு செய்து மெலியிடமாம் என வேண்டப்படுமே என்ன. இந்த பிற எழுத்துகளுடைய பொது இலக்கணமாக உயிரெழுத்துகள் தோன்றுகின்ற இடத்தையும் மெய்யெழுத்துகளாகிய இனங்களையும் 3 இடமாக பிரித்து வல்லினத்தை ஓரிடத்திலும், மெல்லினத்தை மூக்கு இடத்திலும், இடையினத்தை கழுத்து இடத்திலும் ஆக 4 இடங்களை நமக்கு 4 வகையான 4 இனம் என்ன சொல்வார்கள். 4 இனம் என்பார்கள். உயிர் வலி மெலி இடை என்று சொல்ல 4 இனம் என்று சொல்லாட்சி உங்களுக்கு இலக்கணத்தை பின்னால யாப்புல வரும். 4 இனம் வர எப்படி தோன்றும் ஒரு நூற்பாவில் இருக்கும். உயிர் வந்தால் இந்த புணர்ச்சி எப்படி புணரும், மெய் வந்தால் வலி வந்தால் எப்படி புணரும், மெலி வந்தால் எப்படி புணரும், வலி வந்தால் இடை வந்தால் எப்படி புணரும். 4 இனம்னே சொல்லுவாங்க. இதுக்கு 4 இனம் என்பது 4 இனம் என்பது என்னன்னா உயிர் வலி மெலி இடையினம் என்று சொல்லப்படின 4 சேர்த்து 4 இனம் வர இந்த சொல் எப்படி புணரும் என்ற ஒரு நெறி சொன்னா அந்த 4க்கும் நீங்க விளக்கம் எழுதணும். ஒரு சொல்ல போட்டு 4 இனம் வரை எப்படி புணரும்னு கேட்டா இந்த 4 இனம் அது உயிரை நீங்க சேர்த்துணும். 3 இனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வல்லினம் மெல்லினம் இடையினம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா 4 இனம் சொல்கின்ற போது என்னடா 4 இனம் ஒரு சொல்லு நமக்கு தெரியாத என்ன நீங்க சிந்திக்க கூட 4வது இனமாக சொல்லப்படுது உயிரெழுத்து 12 சேர்த்தது. ஆக 4 இனம் வரை எப்படி புணரும், 4 இனம் பின்னால நூற்பாக்கள் பல வரும் யாப்பிலக்கணத்துல. அதுல நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த 4 இடமும் தோன்றுகின்ற இடத்தை இந்த முதல் நூற்பாவிலும் அடுத்த நூற்பாவிலும் நமக்கு நன்னூலார் சொன்னார். இனி அடுத்து வருகின்ற நூற்பாக்கள் உங்களுக்கு எந்தெந்த எழுத்து எங்கெங்கே தோன்றுகின்றன என்பதுதான். ஆனா எங்கே தோன்றுகிறது இது எல்லாம் அப்படி வேகமா ஒரு 10-15 நிமிஷத்துல பார்த்தல. ஏன்னா இப்பயே 1 மணி நேரம் ஆகிவிட்டது, உங்களுக்கான கால அளவு ஆகிவிட்டது. மாணவர்கள் ஏன் குறைந்து விட்டார்கள் என்று கேட்டதற்கு 2 பதில்கள் வந்தன. ஒன்று, நீண்ட நேரம் பாடம் நடத்துவதால் மாணவர்கள் குறைகிறார்களாம். நான் 2 நபர்
ஆஹ் ஆஹ் ரெண்டே பேர் இருந்தா கூட நான் நடத்துவேன். ஏன் 2 பேர், ஒரே ஒரு நபர் எதிரே இருந்தால் கூட அந்த ஒருவருக்காக பாடம் நடத்துவேன். எனக்கு தேவை என்னுடைய மொழியை கற்றுக்கொள். நான் நான் எனக்கு தெரியும், என்ன ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, எனக்கு தெரிந்த செய்திகளை என் எதிரே உள்ளவர்களுக்கு நான் ஒருவர் இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பேன். ஆனா முதல் ஒரு 70-80 நபர் வந்த இடத்திலே இப்போது ஒரு 20-30 நபர்கள் தான் வருகிறார்கள். ஏன் என்று கேட்டதற்கு, நீண்ட நேரம் ஐயா, நீங்க 2 மணி நேரம் பாடம் நடத்தீங்க, வேலை ரொம்ப மற்ற வேலை கொஞ்சம் இது நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது என்ற ஒரு கருத்தும், அடுத்து நடத்துவது புரியவில்லை என்ற ஒரு கருத்தும் தெரிவித்தார்கள். இந்த பாடம் குழந்தைகள் பாடம் அல்ல. இது இப்ப அது ஒரு குழந்தை வந்துக்குது. இப்ப நம்ம ரவீந்திரநாத் குழந்தை வந்து அவருக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் இல்ல இது. இது அவங்க அம்மா பிள்ளைக்கு அவங்க தான் சொல்லி கொடுக்கணும். இப்ப நான் தமிழை ஓரளவுக்கு பாட்டு பயிற்சி பெற்றவர்களுக்கு பிழையில்லாமல் எழுதுவதற்கான ஒரு வழியைத்தான் சொல்லுகிறேன். இந்த நூட்பா அப்படியே நாம் கடகடை என்று அப்படியே பார்த்து போய்விடலாம். ஆனா எங்கே தோன்றுகின்ற இடம் சொல்லியாச்சு. இப்ப வாயினுடைய முயற்சியினுடைய இடங்களை நம்ம அப்படியே வேகமாக ஒரு 10-15 நிமிடத்திலே முடித்து விடலாம். சரி, அடுத்த நூட்பா போடுமா, அடுத்த பக்கத்தை போடுங்க. போட்டுட்டேன் மாஸ்டர். 15 தானே? ஆமாமா, போட்டுட்டேன். இல்லையா? ஷேரில இல்லையா? தெரியலையம்மா. சாரி, தெரியலையா? ஓகே, சாரி. நான் உயிரெழுத்துகளின் முயற்சி பிறப்பு. உயிரெழுத்து முயற்சி பிறப்பை இவரு நன்னூலார் 3 இடமாக இப்ப உயிரெழுத்துகள் தோன்றும் இடம் கழுத்து 12 எழுத்துகளும் இந்த இடத்தில்தான் தோன்றுகின்றன. அதனாலதான் அந்த எழுத்துகளுடைய முறைமை வைப்பிலே பார்க்கின்ற போது ஒவ்வொரு எழுத்துகளும் பின்னே வைத்ததற்கான காரணம், தோன்றுகின்ற இடத்தாலே உயிரெழுத்துகள் உங்களுக்கு ஒற்றுமை உடைகின்றன. சரிதானா? இப்ப இந்த உயிரெழுத்துக்களை இவர் தோன்றுகின்ற இடத்திலிருந்து அந்த எழுத்துகள் வெளிவருகின்ற முயற்சி, நா, பல், மேல்வாய், இந்த உதடு என்கிற அந்த முயற்சியை இவர் அந்த உயிரெழுத்துல 3ஆக பிரித்துக் கொள்கிறார். முதல் அ, இந்த 2 எழுத்து ஆனா ஆவண்ணா என்று சொல்லு. அ இந்த எழுத்து எப்படி வருதுன்னா, வாயை திறந்தால் வரும். அவ்வளவுதான். வாய் திறந்தா, நீங்க சொல்லாமலே திறந்தா கூட அந்த வரும். நீ ஆன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ வாயை திறந்தாலே ஒரு கோட்டு சவுண்ட் வருது, இப்படி திறந்தீங்கன்னா அதுல என்ற ஓசை வரும். அதனால்தான் எந்த எழுத்துக்களை சொல்ல போனாலும் அந்த எழுத்துக்கள் வாயை திறக்கின்ற பொழுது முதலில் அடிநிலையிலே என்ற ஓசை உட்டுகிறது. நான் கூட சென்ற முறை உங்களுக்கு சொன்னேன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு என்பதற்கு எழுத்துக்களுக்கெல்லாம் ஆனா என்ற எழுத்து முதலாக இருக்கிறது என்று உரை சொல்வது மேலோட்டமான உரை என்று சொன்னேன். ஆனால் அதற்கு உள் ஆழமாக ஒரு இலக்கண உரை என்றால் என்ன என்றால், தமிழில் உள்ள எழுத்துகள் 30 எழுத்துகளும் தமிழிலே உள்ள 30 எழுத்துகளையும் சொல்ல வேண்டுமானால், அந்த எழுத்துகள், அந்த உயிரெழுத்துகள் அதை சொல்ல வேண்டுமானால் அந்த அந்த எழுத்தை சொல்லுகின்ற ஆனா என்று சொல்கின்றது எப்படி வாய் திறக்கப்படுகிறதோ, அதில் என்ற ஓசை வருகிறதோ, அதுபோல் ஈ என்று சொல்கின்ற பொழுதும், ஊ என்று சொல்கின்ற போதும், ஏ என்று சொல்கின்ற போதும் என்ற ஓசை முன்னாடி ஒட்டித்தான் அடுத்து ஈ வருகிறது. உரை எழுதுகின்றவர்களும் அங்காப்புடனே என்று இந்த உரையை எல்லாம் எழுதுவார்கள். வரும்போது அங்காப்புன்னு சொல்லிட்டாங்க. என்ன வரும்போது என்ன, அவற்றுள் முயற்சியில் அங்காப்புடைய. அங்காப்புடைய என்றால் வாயை திறத்த. அங்காத்துன்னு போயிட்டான்னு ஒரு சொல்லாட்சி கிராமத்துல சொல்வார்கள், நீங்க கேட்டு இருக்கலாம். அங்காத்துன்னு போயிட்டான், வாயை திறந்துன்னு இறந்து விட்டான் என்ற மாதிரி அது பொருள் வரும். அங்காப்புடைத்து என்னட்டா, உயிரெழுத்துகள் அகரமும் ஆகாரமும் அன்னத்தின் தொழிலாகிய அங்காத்து கூறு முயற்சியால் பிறக்கும் அங்காத்தல் வாயை திறத்தல். அங்காப்பெனினும் அங்காத்தல் எனினும் வாய் திறத்தல் எனினும் அந்த நூ இல்லாம இருக்கு, ஒக்கும். அங்காப்பு, அங்காத்தல், வாய் திறத்தல், இந்த 3 சொற்களும் ஒரே பொருள் குறித்தன. என்பது இந்த வாயினுடைய செயல், மேல் அன்னத்தினுடைய செயலாகிய அந்த அன்னம் மேலே எழும்புகின்ற பொழுது உங்களுக்கு தோன்றும். இது நமக்கு பெருசா பயன்படவில்லை என்றாலும்
இளம் படித்து இன்னைக்கு தொடங்குகின்ற மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த 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 பயிற்சி மிக்க பயனுடைய பயிற்சி. எப்படி எப்படி உங்களுக்கு அ ஆ என்பது எப்படி சொல்ல வேண்டும், பின்னாலே உங்களுக்கு க ங என்று சொல்கின்ற போது அதை எப்படி சொல்ல வேண்டும், 2 லகரங்கள் எப்படி சொல்ல வேண்டும், ஒற்று லகரம், தடவு லகரம் என்று சொல்ல, நகரத்தை 2 எப்படி சொல்ல வேண்டும், நகரங்களே 3 நகரங்கள் இருக்கின்றன. இரு சுழி என்றெல்லாம் சொல்லுவார்கள். சும்மா அது நமக்கு எளிமையாக சொல்வதற்கு டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். தானா வழியாக வருகின்ற நகரம் நண்டு, நன்றி. நந்தியிலே நடுவிலே இருக்கின்ற ரன்னகரம் ஒன்று. வண்டு இன்னும் வருகின்ற போது அதிலே இருக்கின்ற நகரம் தன்னகரம். இன்னும் அந்த தன்னகரம் என்றும், ரன்னகரம் என்றும், தன்னகரம் என்றும் நம்ம சொல்லணும். நாம் எளிமை கருதி, புரிவதற்கு கருதி முச்சுழி என்றும் இருசுழி என்றும் சொல்கின்ற வழக்கம் நமக்கு ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. இருந்தாலும் இந்த சொல்லாட்சியை நமது பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். தன்னகரம் என்பதையும் ரன்னகரம் என்றும் சொல்லித்தர வேண்டும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த லகரம் எப்படி வருகிறது, இதுக்கு என்ன ஓசை வேறுபாடு, 2 ரகரங்களுக்கும் என்ன ஓசை வேறுபாடு, ரகரம் என்று சொல்லப்படும் தமிழ் என்று வர அந்த ரகரத்தினுடைய ஓசை வேறுபாடு எப்படி சொல், இந்த தமிழ் வருகின்ற ராவையும் லாவையும் ஒன்றாகவே உச்சரிப்பார்கள். வாழை என்பதை வாழையின் உச்சரிப்பார்கள். வாழைப்பழம். அந்த ரா எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும், இதெல்லாம் குழந்தைகளுக்கு பயன்படுகின்ற, ரொம்ப எளிதாக பிள்ளைகள் கண்டு உணர்கின்ற ஒரு ஒரு பயிற்சி இது. குழந்தைகளுக்கான பயிற்சி இது. நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்திருப்போம். ஆசிரியர் என்ன லகரத்தை சொன்னார் என்பதை நாம் எதை வைத்து முடிவு பண்ணுவோம்னா, ஆசிரியருடைய முகத்தினுடைய அந்த வாய் அசைவை வைத்து முடிவு பண்ணுவோம். அது ஆசிரியர்கள் அப்படி ஒரு பயிற்சி கொடுத்தாங்கன்னா தெரியும் எப்படி அந்த லாவை சொல்றாங்க. அப்ப அவர் சின்ன லா சொன்னாரா, பெரிய லா என்று சொன்னாரா என்பதெல்லாம் ஆசிரியருடைய வாயினுடைய அசைவை வைத்து நம்ம கண்டு உணர்கின்ற ஒரு பயிற்சியை நமக்கு ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு கொடுப்பார்கள். சரிதானா? அப்ப இது ஒரு பிள்ளைகளுக்கு பயன்படுகின்ற, புதியதாக தமிழை கற்க வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் மிகவும் சிறப்புடையது இந்த பாடம். இப்படியெல்லாம் ஒரு பாடத்தை முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அவங்க எவ்வளவு பெரிய எதிர்நோக்கு சிந்தனை, எதிர்கால சிந்தனை. இதெல்லாம் என்ன எல்லாரும் சொன்னா வரப்போகுது, ஆசிரியர் வரும்போது சொன்னாலே வரத்தானே போகுது, தெரிஞ்சுக்கதானே போறோம். இதுக்கு ஒரு நூட்பா போட்டு வச்சுக்கிறான்னா எதிர்காலத்தில் இந்த தமிழை உலகம் முழுவதும் படிப்பார்கள். உலகத்தில் உள்ள மற்ற மொழிகாரர்களுக்கு நமது மொழியுடைய உச்சரிப்பை சொல்லி காட்டுவதற்கு நமக்கு பயன்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய திருவருளால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நூட்பாவை எல்லாம் செய்து வைத்தார்கள். ஆக வாயை திறந்தால் தோன்றும். அடுத்தது ஒரே நூட்பாவில் 5 எழுத்துக்கு நமக்கு இலக்கணம் சொல்கிறார். ரொம்ப சுருக்கமா இப்படியெல்லாம் ஒரு இலக்கணத்தை செய்யவே முடியாது. நன்னூலார் மாதிரி ஒரு குறுகிய எல்லாத்தையும் குறுக்குவார். எல்லாத்தையும் குற்றெழுத்து என்பது குறியல்னு சொல்லுவார், நெட்டெழுத்து என்பது நெடில்னு சுருக்குவார். இப்படி எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி கையாளுகின்ற ஒரு பெரும் ஆற்றல், சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற ஒரு பெரிய நுட்பம் பவனந்தி முனிவருடைய ஒரு காவிய போக்கு. ஒரு காவியம் எழுதுகின்ற ஒரு பெரிய அடிப்படையிலே நமது நன்னூலாருடைய நூற்பாக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 5 எழுத்துகளுக்கு ஐ அங்கா போடு இங்க எழுதியிருக்கிறார் பாருங்க. அதாவது ஈன்னு அன்பல் முதல் நாள் விளிம்புற வருமேன்னு சொன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதுக்கு மேல ஒரு சொல்லு இருக்குது, அங்கா போடு, மேல அங்காத்தல் வரும். அந்த வாயை திறக்கின்ற அந்த ஓசையோடு அன்பல் முதல் நா விளிம்புற வருமே. அன்பல் என்பது அதாவது முதல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம். நாக்கை 3ஆக பிரிக்கலாம். அன்னத்தி மேல் இருக்கின்ற அன்னத்தை 3ஆக, நாக்கையும் 3ஆக. அந்த எழுத்துகள் படுகின்ற அந்த தொழில் செய்கின்ற இடத்தை நாம் சொல்கின்ற போது அடி முதல் நா என்றாலும் அடிநா என்றாலும் உள்ள நாக்குடைய முதல் பகுதி, அந்த உள்நாக்கு இருக்குதுன்றாங்க, அதுதான் முதல் நா. இப்ப முதல் நா என்னொன்னே நம்ம நாக்குடைய நுனியை நினைக்க கூடாது. முதல் நா அடினான்னு சொன்னாங்கன்னா அது நாக்குக்கு அடியில அடி கடவால் பெரிய பல்லு இருக்குது பாருங்க, அது பேர் என்ன, கடவா பல்லா. கடவா பல்லுங்கிட்ட இருக்கின்ற நாக்கு அது மேல இருக்கின்ற கூரை, அதுக்கு பேரு முதல் நா, முதல் அன்னம் சொல்லணும். நடு இடை நா இடை அன்னம் என்பது நாக்கை நீங்கள் நடு மையத்தை வைத்து அதற்கு மேலே நேராக மேலே இருக்கின்ற நடு பையம் தான் இடை நா இடை அன்னம். சரிதானா?
இப்ப அடுத்தது நுனினா என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு நாக்கு நுனியை எடுத்துக்கூடாது. நாக்குடைய அந்த முதல் பகுதி நுனினா என்றது அதையும் எடுத்துக்கலாம். நுனினா மேலே இருக்கின்ற பல்லுக்கு மேலே இருக்கின்ற பகுதி. அப்ப 3 பகுதிகளாக அந்த நாக்கு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நாம் முதலில் பிரித்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்போது நமக்கு அடுத்து வருகின்ற நூற்பாக்கெல்லாம் இருக்கும். அடிப்பகுதி, இடைப்பகுதி, முனைப்பகுதி, அதைத் தொடர்ந்து பல்லினுடைய முனையை தொடுகின்ற பகுதி, அதைத் தொடர்ந்து உதடு என்று வரும். அப்ப அங்கிருந்து வெளியே நோக்கி எழுத்துகள் வருவதை வைத்துத்தான் அங்க முறைமையிலே உங்களுக்கு காஞா முதலிலே வைத்து சாஞா பின்னாலே வைத்து அந்த ஓசை வெளியே வருகின்ற அந்த உடைமையை வைத்து வல்லினத்தை முதலிலும் மெல்லினத்தை இரண்டாவது இணை எழுத்து இரண்டாவது வைத்ததெல்லாம் அந்த முறைமையில் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அடுத்து உங்களுக்கு ஈ என்ற 5 உயிரெழுத்துகள் அங்காப்புடன் அன்பல்லும் என்பது என்ன என்றால் அந்த நம்ம மேல் பல் இருக்குது இல்லைங்களா, அன்பல் மேல இருக்கின்ற பல் இருக்குதுங்களே, அந்த பல் அந்த நீட் அந்த வட்டத்தை வரிசையை அப்படியே வச்சுங்க. அந்த வரிசையா அந்த மேல இருக்கின்ற அந்த பல்லு, இந்த பக்கம் இருக்கிற பல்லு, இந்த பக்கம் இருக்கிற பல்லு, அதுக்கு அன்பல்னு சொல்வது வழக்கம். ஏன் இது அன்பல்னு வச்சாங்கன்னா, அன்பன் வினைத்தொகையாய், அதாவது முக்காலத்துக்கும் உரிய ஒரு வினைத்தொகையாக நா விளிம்பு அணுகுவதற்கு காரணமாகிய பல் என்று அதற்கு ஒரு பெயர் ஆயிற்று. அன்பல் என்ற பெயர். அது போய் அதுல இந்த நாக்கு விளிம்பு போய் அதுல ஒட்டுதான். அதனால அன்பல் என்ற அணுகுகின்ற பல், இது போய் அணுகுகின்ற நாக்கும் இந்த பல்லும் போய் அணுகுகின்ற பல் என்பதால் அன்பல் என்று பெயர் பெற்றது. ஒலித்தலுக்காகிய நா விளிம்பு முன்வாய்ப்பல்லை அணுகுவதால். புரியுதுங்களா? இங்க அன்பல் என்பது என்ன காரணம் என்பதற்கான காரணத்தை நம்ம உரையாசிரியர்கள் காட்டுகின்ற இடம். ஒலித்தலுக்காக நா விளிம்பு, அதாவது நாக்குடைய சுற்றி இருக்கின்ற பகுதி, அதாவது ஈ நீ சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஈ ஏ என்று சொல்லி பார்த்தா, ஐ என்று சொல்லி பார்த்தா அந்த நாக்குடைய விளிம்பு, 2 பக்கம் இருக்கின்ற விளிம்பு பல்லுடைய மேல் பல்லிலே போய் அந்த பல்ல போய் அணுகுவதால் அது அன்பல் என பெயர் பெற்றது. அந்த நீட் அப்படியே ரவுண்டா இருக்கிறது. பொதுவாக அந்த பெயர் அன்பல் பொதுவாக வழங்கப்படும். அப்ப முன்வாய் அணுகுவதா முன்வாய்ப்பல் அன்பல் எனப்பட்டது. சரி, அடுத்து 78வது நூற்பா ஓ ஓ ஔ இதழ் குவிப்பே. அது இதழ் குவிப்பேன் புணர்ச்சியில எழுதியிருக்கிற இதழ்னா உதடு. 2 இதழ்களுடைய குவிப்பின் வழியாக ஊனா உகரம் ஊனா ஊவண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா இந்த 5 எழுத்துகளும் உங்களுக்கு உதடு ஊ ஊ ஓ ஓ என்று சொல்கின்ற பொழுது, ஐ என்று சொல்கின்ற பொழுது, ஔ என்று சொல்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே உதடு ஒட்டுதல் குவிதல் ஆக மொத்தம் 2 உதடுகளும் சேர்ந்து நடைபெறுகின்ற செயலால் இந்த 5 எழுத்துக்களாக உயிரெழுத்துகள் 3 நிலையாக இப்படி ஒரு 5 இதழ்களின் வழியாக 5 நா அன்னத்தின் வழியாக 5 மேல்வாய் அந்த திறத்தலின் வழியாக 2 என 12 எழுத்துகளுக்கும் முயற்சியின் செயல்பாட்டை நன்னூலார் மிக அழகாக நமக்கு காட்டினார். அடுத்து கொஞ்சம் தூக்குங்க. அதனுடைய நூற்பா அப்படியே வேகமா படிச்சுன்னு போயிடுவோம். அவற்றுள் ஆயிரண்டும் அங்காத்தியலும் ஈ ஏ ஐ என இசைக்கும் அப்பால் 5 அவற்றோடன் அவைதாம் அன்பல் முதல் நா விளிம்புற உடைய. தொல்காப்பியருடைய எழுத்ததிகாரம் 86வது நூற்பா. அதே அவர் அடுத்து ஊனாவுக்கான அந்த நூற்பாவை சொல்கிறார். ஊ ஓ ஓ ஔவென இசைக்கும் அப்பால் 5 இதழ் குவிந்தியலும். மிக அழகாக 12 எழுத்துகளுக்கும் நூற்பாவில் தொல்காப்பியர் சொல்லி இருப்பதை நாம் காணலாம். அடுத்து உங்களுக்கு இலக்கண விளக்க ஆசிரியர் அவற்றுள் முயற்சியுள் ஆவா அங்காந்து ஐகான் அதனோடு அன்பல், அதனோடுனா அங்காத்தோடு, அதனோடு என்பது அந்த அங்காத்தோடு அன்பல் முதல் நா விளிம்புற தோன்றும் இதழ் குவிந்தியலும். இதுவெல்லாம் உங்களுக்கு அங்க சொன்ன இதுதான் அப்படியே இதுல இருக்குது. அவற்றுள் முத்துவெறி அவற்றுள் அங்காப்போடு வரும் என்ப. அதே முத்துவெறி
ஐ அங்காப்பொடு மேல்வாய் பல்லடி நா விளிம்புற வரும். முத்துவிரை அடுத்து ஊவுக்கு சொல்கிறார். ஊ ஊ ஓ ஓ ஔ இதற்குவே என்று முத்துவிரிய வாசிரியர் நமக்கு காட்டுகின்ற இந்த நூற்பாவை நாம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு 16வது பாடத்தை போடுங்கம்மா. அதையும் அப்படி 18 எழுத்தையும் அப்படி பார்த்து நிறைவு செய்யலாம். ஏன்னா இதற்காக மற்றொரு நாள் வைக்க வேண்டாம். எளிய பாடம் தான். எளிய பாடம். கா ஞா எங்கே பிறக்கிறது, சா ஞா எங்கே பிறக்கிறது, அப்படியே போகின்ற போக்கில் அப்படி விரைவாக பார்த்து விடலாம். மெய்யெழுத்துகளின் முயற்சியும் பிறப்பையும் நாம் அடுத்த பாடமாக பார்க்க போகிறோம். மிக அழகாக மிக அழகாக நூற்பாக்களை நன்னூலார் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2, 4, 6 எழுத்துகளுக்கு ஒரு நூற்பா. கொஞ்சம் பெருசாக்குமா. 6 எழுத்துகளுக்கு கேங்க, அதாவது எழுதுகின்ற போது இப்படிதான் எழுதுவாங்க. ஆனா நார்மலா இதுக்கு என்ன வரும்னா இக்கு இங்கு, இக்கு தோன்றுகின்ற இடம், இங்கு தோன்றுகின்ற இடம் பொருள் பார்க்கணும். நீங்க உயிர்மை எழுத்தா பார்க்க கூடாது. நூற்பா எழுதுகின்ற போது இப்படித்தான் எழுதப்படும். ஏன்னா மொழிக்கு முதலிலே நமது மொழியிலே மெல்லெழுத்துகள் தோன்றுவதில்லை. அதனால் இப்படி எழுதினால் இதற்கு பொருள் இக்கு தோன்றுகின்ற இடம், முதல் எழுத்து என்று சொல்லப்படுகின்ற 30 எழுத்துகளுக்குத்தான் இப்ப முயற்சியை நாம் தோன்றுகின்ற முயற்சியை நாம் பார்க்கிறோம். இந்த காஞா என்பது இக்கு இங்கு, இச்சி இஞ்சி, இட்டு இன்னு, முதல் இடை நுனினா அன்னமுற முறை வருமே, அன்னமுறை முறை வருமே. அத மேல அழகா 3 முறை வைத்து வச்சிருக்கிறார். நிரல் நிறை பொருள்கோள் மாதிரி பாட்டுல நிரல் நிறை பொருள்கோள்னு ஒரு பாட்டு இருக்குது அணியில. முதல்ல ஒரு 3 அடுக்கி அந்த 3க்கான பதில அடுத்த வரியிலேயோ இல்லது எங்கேயோ அந்த பாட்டுக்குள் மற்றொரு இடத்திலே அதே வைப்பு முறையில் வைத்திருக்குமான அது நிறை பொருள்கோள் அணியாகும் என்று இலக்கணத்துல ஒரு இடம் இருக்குது. இப்ப முதல் நிரல் நிறையாக அவர் நிறையாக வைத்திருப்பது கா ஞா என்ற 2, சா ஞா 2, டா நா. அப்ப 3 எழுத்துக்களை மிக நிரல் போன்று நிகழ்ச்சி நிரல் சொல்லுவாங்க இல்லையா. நிகழ்ச்சி நிரல் ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு மற்றொரு நிகழ்ச்சி வருவதுதான் நிகழ்ச்சி நிரல்னு சொல்லப்படும். அந்த அடிப்படையில் ஒன்றுக்கு பின் ஒன்றாக மிக அழகாக நன்னூலா காங்க சகவும் தகவும் முதலிடை நுனினா அன்னம் முற, முதல் இடை நுனினா அன்னம் முறை வருமே. என்ன சொல்றாருன்னா, காஞா என்று சொல்லப்படுகின்ற அந்த எழுத்து நாவுனுடைய நாவும் அன்னமும், முதல் நாவும் முதல் அன்னமும் இப்படி எடுக்கணும். காஞா என்ற இந்த 2ம் முதல் நாவும் முதல் அன்னமும் முற வரும். அப்ப கடைசியில அதாவது கடைவாய்ப்பல்லு கிட்ட இருக்கின்ற நாக்கும் கடைவாய்ப்பல்லுக்கு மேலே இருக்கின்ற வாயுடைய மேல் கூரையும் பொருந்த நமக்கு இந்த காஞா தோன்றும். அதே மாதிரி சாஞா என்பது இடை, இடை நாவும் இடை அன்னமும் முறை வரும். அப்படி பொருள் பார்க்கணும். அடுத்து கொஞ்சம் இறக்குங்க. இடை வர அடுத்து தனவும் இது முதல் இடை நுனி. இந்த நுனியை இப்ப இந்த தனவுக்கு சேர்த்துக்கணும். தன என்பது நுனி நாவும் நுனி அன்னமும் முறையாய் வரும். அதனால அந்த 6 எழுத்துகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பிறந்து வருகின்ற ஒரு அழகை தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியிலும் பார்க்க முடியாது. வேற எந்த மொழியிலும் இப்படி எல்லாம் ஒரு கணக்கிட்டு இந்த முதலில் அடி கடவாப்பல்லுங்கிட்ட இருக்கின்ற நாக்கும் அங்கிருக்கின்ற மேல்வாய் கூரையும் தொட்டுக்கொண்ட எழுத்தை முதலில் வைத்து அடுத்து பிறக்கின்ற எழுத்தை 2வது வைத்து அடுத்து பிறக்கின்ற எழுத்தை 3வது வைத்தெல்லாம் ஒரு மொழி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கவே முடியாது. மிக அழகாக அறிவியலுக்கு ஏற்ப நடையிலே நம் மற்ற மொழிகள் இருக்கலாம். வடமொழி நமது நாட்டிலே இருக்கிற வடமொழி இதெல்லாம் ஒரே இடத்துல பிறந்த மொழி என்பதால ஒன்றிலிருந்து ஒன்று கடன் வாங்கி இருக்கலாம். ஆனால் தமிழ் தனித்து தோன்றிய மொழி என்பதால் இந்த நுட்பங்கள் எல்லாம் தமிழனுடைய மதிநுட்பத்திலே ஏற்பட்டு தமிழன் தன்னுடைய எழுத்துக்களை அமைத்துக் கொண்ட விதம் மிக அருமையான விதம். எல்லா மேடையிலும் போய் இது சாதாரண பாட்டை நமக்கு சொல்லலாம்.
சாதாரணப்படி என் காணாங்கானா எப்படி வச்சாங்க தெரியுமா, சாணாங்கானா எப்படி வச்சாங்க தெரியுமா, டாடானானா எப்படி வச்சாங்க தெரியுமா என்று பெருமையோடு நம்ம மேடையில ஏறி சொல்லிக் கொள்ளலாம். நீங்களாம் உங்களுக்கு காலர் இருக்காது, ஜாக்கெட் இப்படி கொஞ்சம் தூக்கி விட்டுங்க. என்ன இப்படி சொல்லலாம், நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். வேற மொழி, அந்நிய மொழிகள், வெளிநாட்டு மொழிகள் இப்படிலாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒளியாளர்கள் அதை குறித்தான சிந்தனைகள், ஒளி அதாவது 2 ஒளி நுட்பங்களை எல்லாம் கண்டு உணர்ந்தவர்கள் இதை குறித்தான இன்னும் நிறைய செய்திகளை சொல்லக்கூடும். தமிழ் மொழி ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தமிழ் மொழி பெருமை அவர்களுக்கு தெரியக்கூடும். சரி, அடுத்து அடுத்தப்பா அன்பல், அதாவது நாக்குனுடைய மேல் அன்னத்தில் இருக்கின்ற மேல்வாய் பல்கள் அன்பல் அடினா முடிவுற தனவரும் 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 தானாக வரும் கூட ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கு தனவரும், அதாவது இந்த ரெண்டும் போனா நா என்ற 2 சொற்களும் போறோம். என்னன்னா நாக்குனுடைய நுனி போய் அந்த நாக்குனுடைய மேலே அத மேல் அன்னத்தினுடைய நுனியை, இந்த நுனியும் அன்னத்தின் நுனியும் நாக்கு நுனியும் ஒன்றாக பொருத்தி நீங்கள் பொருள் பார்த்து இந்த நாக்கு போய் அன்னத்துடைய நுனி அன்னத்தை போய் தொடுகின்ற பொருந்துகின்ற பொழுது தகரம் நகரம் பிறக்கும். இப்ப அந்த 2 நகரத்துக்கும் இந்த 2 நகரத்துக்கும் இந்த நகரத்து வேறுபாடு காட்டுகின்ற போது நாக்கை பிள்ளைகளுக்கு இந்த இடத்திலே பொருந்த கற்றுக் கொடுக்க வேண்டும். நா என்பது இந்த நாக்கு நுனியை கொண்டு சென்று மேலே பல்லுக்கு மேலே பொருத்தி தகரம் இன்னும் நம்ம சொல்லி காட்ட வேண்டும். பிள்ளைகள் அதை பிடித்துக் கொள்வார்கள். ஆக இந்த இது அடுத்து இந்த 6 எழுத்துகளுக்கு அப்புறம் அதற்கு முனையிலே தோன்றுகிற தகரத்தை வைத்தார்கள். அடுத்து பாருங்கள், மீ கீழ் இழறுற பிறக்கும், அதாவது மீன மேல், கீழ் மீன மேல், மீச்சிறப்புன்னு வாங்க சில பேர். பி சிறப்புன்னா மேலும் சிறப்புன்னு பேரு. மீச்சிறப்பு என்ன, மேலும் மேல் உதடும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்தவோ அல்லது ஏதோ ஒண்ணு செய்ததுல இப்பு வந்தா இப்பு பொருந்தும், அப்படியே மேல இருந்து மூடி அதை இப்பு பகரம் வரும், இம்மு மகரம் வரும். சரிதானா? ஆக இந்த 2 இதழ்களின் முயற்சியால் தொடுகின்ற பொழுது உங்களுக்கு பகரம் மகரம் தோன்றும் என மிக அழகாக இந்த இடத்திலே நமக்கு காட்டியிருக்கிறார். இதுல என்றாலும் அதை இரண்டும் ஈருதடுகள், அந்த ரூபத் மாத்திக்கணும், ஈருதடுகள் பொருந்த பிறக்கும் என்றாலும் பகரம் உள்ளிருந்து வரும் வாய்க்காற்றாலும் மகரம் மூக்கு காற்றாலும் பிறக்கும் என கொள்க. இது ஒரு சின்ன விளக்கம். இதை கூட இன்னும் கூட மூடி திறப்பதால் என்று சொல்லுகின்ற போது 2 உதடுகளும் மூடி திறக்கும். மூடி திறப்பதால் பகரம் உருவாகிறது. திறந்து மூடுவதால், அதான் வாயை திறந்து போய் மூடுவதால் மூடி திறந்து மூடுவதால் மகரம் பிறக்கும். மூடி திறப்பதால் மகரம் பிறக்கும், திறந்து மூடுவதால் மகரம் பிறக்கும். இது நமக்கு இந்த நடுவுல சில பாடல்கள், திருநாவுக்கரசு தேவாரத்துல கதவை சாத்துவதற்காக ஒரு பாட்டும் கதவை திறப்பதற்காக ஒரு பாட்டும் பாடுவார்கள். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாடுவதை நம்ம முன்னோர்கள் காட்டுவார்கள், திருமுறை உரைகளிலே காட்டுவார்கள். அதற்கு இந்த இலக்கண சான்றை கொண்டு போய் காட்டுவார்கள் உரையாசிரியர்கள். அது வியப்பா இருக்கும். அப்படிலாம் அவங்க செய்தாங்களான்னு நமக்கு தெரியாது. திருநாவுக்கரசர் பாட ஆரம்பிக்கும் போது கதவு அடைக்க பாடிய பாடல் சதுரம்னு வரும்போது அந்த மூடி திறப்பு, அதான் சதுரம் இம்மு வருகிறது பாருங்க. அந்த சொல்லிலே முதல் பாட்டிலே சதுரம் அந்த இம்மு வருவதால அது திறந்து மூடுவது, திறப்பதற்காக அவர் பாடியது. திறப்பதற்காக சதுரம் என்கின்ற அந்த இம்மை வைத்து அவர் பாடியது. கதவு திறப்பதற்காக பாடியது திறந்து மூடுதல், திறப்பதற்காக அவர் பாடினார். அதுக்கு திருநாவுக்கரசர் பாடுங்க பண்ணின் நேர்னு பானாவில தொடங்கியிருப்பார் முதல் பாட்டை. எனக்கு பாட்டு நினைவில்லை. சதுரம் என்ற ஒரு சொல்லும் பண்ணின் நேர் அவர் பானாவில் திறந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப மூடுவதற்காக அவர் பானாவில் தொடங்கினார் என்று அதற்கு உரையாசிரியர்கள், திருமுறைக்கான உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். இப்படியெல்லாம் நாயன்மார்கள்
மூடுவதற்கு உள்ள எழுத்து மகரம் என்றும், திறப்பதற்குரிய எழுத்து மூடி திறப்பதற்கு பகரம் என்றும், திறந்து மூடுவதற்கு பகரம் என்றெல்லாம் உணர்ந்து தங்கள் பாடலை பாடியிருக்கிறார்கள் நினைக்கின்ற பொழுது, அல்லது உரை இப்படி கண்டுபிடித்தார்கள் என்று நினைக்கும் போது கூட ஒரு வியப்பு நமக்கு வருகிறது. சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். பகரம் பகரம் மானாவும் தோன்றும். அடுத்து உங்களுக்கு அடினா அடி எனும் உரைய தோன்றும். யா தோன்றும். அடினா அடியனம் உர யா தோன்றும். அதாவது கிட்டத்தட்ட இது ககரத்துக்கும் நகரத்துக்குள்ள முயற்சியை தான் நன்னூலார் காட்டுகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் பாலச்சந்திரன் ஐயா தன்னுடைய நூலிலே சுட்டி காட்டுகிறார். ஆனா சொல்லி ஆக வேண்டும், யகரம் எங்கு தோன்றுகிறது என்பதை சொல்லணும். அப்ப நன்னூலாருடைய கருத்து, ககரமும் நகரமும் அந்த அடினா முதல் நாளுடைய பகுதியிலே முதல் அன்னத்துடைய பகுதியை பொருந்த யகரம் பிறக்கும் என்ற கருத்து. அடுத்து உங்களுக்கு ரா எப்படி வரும் என்பது, இந்த எழுத்து அன்னத்தை அன்னம் நுனினா வருட வரும். அன்னத்தை நுனினா வருட, நுனினா போய் மேல் அன்னத்தை நமக்கு வருடனா அப்படி லேசா அப்படி தடை அந்த ஒரு அதிரல் இருக்குது பாரு, அது போல வருட, அது போல அந்த ரா வரும்னு அவர் நன்னூலார் சொல்லுகிறார். அதுக்கான உதவி. ஆனா பாலச்சந்திரன் ஐயா என்ன சொல்றாரு, ரா என்பது வருடுவதால் வராது. இது பாலச்சந்திரன் ஐயாவுடைய கருத்து. அது கிட்டத்தட்ட ஏற்புடையதாகத்தான் இருக்குது. அன்னத்தை வருடுவதால் நமக்கு வராது, அது அணறி நிற்பதால் வரும். அணறி நிற்றல் என்னன்னா அப்படி அப்படி போய் அப்படி நிக்கிறது, நாக்கு நிமிர்ந்து இப்படி நிக்கிறது, அணறி நிற்றல். அந்த அணறி என்ற சொல்லாட்சி அதான். அணறி என்பதற்கு நிமிர்ந்து நிற்றல்னு பேரு. ரான்னு வரும்போது நிமிர்ந்து நிக்குது, அது வருடல, லேசா படுற மாதிரி நமக்கு தெரியும். ரா லேசா அந்த ஓசை போய் மேல் அன்னத்திலே தடவுவதை நாம் பார்க்கலாம். ஆனா பாலச்சந்திரன் ஐயா அது தடவாது, இப்படி அணறிதான் நிக்கும், நாக்கு நிக்கும்னு பாலச்சந்திரன் ஐயா தன்னுடைய உரையிலே காட்டியிருப்பதை சும்மா ஒரு மேலுமான விளக்கத்திற்காக, அடுத்து வருகின்ற ஒரு ஆய்வுக்காக அதையெல்லாம் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். அடுத்து என்னமா, அடுத்து ராணா, அடுத்து அடுத்து உங்களுக்கு என்ன எழுத்து, அன்பல் முதலும் அன்னமும் முறையின் நா விளிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகர ஆயிரண்டும் பிறக்கும். இந்த 2 லகரங்கள் மிக அழகாக இந்த பாட்டுல நமக்கு மிக அழகாக இவ்வளவு விளக்கம் இருக்குது. ஆனா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பல்லனுடைய அடியை நாவின் விளிம்பு, அதாவது நம்முடைய நாக்கினுடைய அந்த விளிம்பு பகுதிகள் தடித்து ஒற்ற லகரம் பிறக்கும். முதல், அதாவது அன்னம் முறையே நா விளிம்பு அன்பல் முதலும், அதாவது அன்பல்னா கடைசி உள்ள இருக்கிற கடவா பல்லு முதலும் அன்னமும் அந்த 2 இடமும் முறையின் நா விளிம்பு வீங்கி ஒற்றவும். நா விளிம்பு போய் வீங்கி சொல்லும் போது பல்லையும் ஒற்றி லேசா மேல் அன்னத்தை படுற மாதிரி தெரியும். ஆனா அப்படி ஒரு படுற மாதிரியான ஒரு நிலை. ஆனா வீங்கி நல்லாக ஒற்றும், ஒற்றும் லகர. ஆக இந்த லகரம் பல்லு விளிம்பி ஒற்ற வரும். இந்த லகரம் வருடவால், அதாவது அன்னத்தை போய் நாக்கினுடைய விளிம்புகள் நன்றாக வருடுவதால் வரும். ஒற்றவும் ஒற்று லகரம் வருடு லகரம் என்று இதற்கு ஒற்று லகரம் வருடு லகரம் என்று முன்னோர்கள் நமக்கு இதுக்கு சொல்வார்கள். ஆக ஒற்றுவதாலும் வருடுவதாலும் இந்த 2 லகரங்களும் தோன்றுவதை பார்க்கலாம். அடுத்து மேல்பல் இதோட மேவிடும் வவ்வே என்று அடுத்த நூற்பா. அத வவ்வு இவ்வு என்ற எழுத்து அழகா இருக்கு. நீ சொல்லி பார்த்தாலே தெரியும். சொன்னா மேல இருக்கிற பல்லு நமக்கு உதட்டுல குத்தும், குத்தும் சாதாரணமா. அதுதான் மேற்பல்லை கீதுடர் சென்று பொருந்த. அந்த மேற்பல்ல அங்கதான் இருக்குதா, ஆனா கீழ்தொடு போய் மேல போய் பொருந்துதான். அது பல்லு பொருந்தினாலும் சரி, இது போய் பொருந்தினாலும் சரி. ஆக மொத்தம் பல்லு அது இருக்கின்ற இடம் இந்த இதோடு போய் அதுல பொருந்துவதோடு வகரம் தோன்றும் என்ற வகரத்துக்கான பிறப்பு. அன்னம் நுனினா நுனியூரின் வரும் ரண வரும் இந்த இடத்துல இருக்குது.
அதாவது வல்லின நகரமும் இடையின நகரமும் இருசுழியும் இந்த இரண்டு நகரமும் அன்ன நுனி அன்னத்து நுனி நாக்கு இருக்குதுங்களே, இந்த நுனி பல் இந்த இடம் பல்லு இருக்குது பாருங்க, இந்த பல்லுக்கு மேலுள்ள பகுதி, இந்த பகுதியை போய் நனியுரி நன்றாக பொருந்த. நனி என்றால் மிக மிக மிகவும் பொருந்தன்னு வச்சுங்க. நனி என்ற சொல்லுக்கு மிக மிக பொருந்த. நனியுரின் ரணவரும் அன்னத்தை நானுனி சென்று நன்கு பொருந்த ரகரம் நகரம் பிறக்கும்னு உரை இதுக்கு எல்லாரும் சொல்லுகின்ற உரைதான். ஆனா பாலச்சந்திரன் ஐயா என்ன சொல்றாரு, ரகரம் நனியுறாது. அவர் ஒரு புதிய கருத்தை இந்த இடத்திலே நமக்கு பதிவு செய்கிறார். ரகரம் நனியுறாது வருடும் என்க. இது பாவலரது பாலச்சந்திரம். இது வரைக்கும் நமக்கு 18 எழுத்துகளுக்கான பிறப்பிடைன்னு ஒரு பெரிய செய்தி அல்ல. ஆனாலும் தொடக்க நிலை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு இதை தெளிவாக சொல்லி தர வேண்டும். எந்தெந்த எழுத்து எங்கெங்க பிறக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். இந்த வரிசை முறை வைப்பு, இதனால் வைக்கப்பட்டது முறை வைப்பு என்பதை சொல்ல வேண்டும். கா முதல்ல வைத்ததுக்கான காரணம், காவுக்கு பக்கத்துல ஞா வைத்ததுக்கு காரணம் எல்லாம் அழகாக வாழ்வியலோடு ஒப்பிட்டு சொல்லணும். ஆண் பெண் எழுத்து என்பதை ஒப்பிட்டு சொல்லணும். சென்ற வகுப்புல கா ஞா பக்கத்திலே வந்ததுக்கு ஞா பக்கத்திலே வாழ்வியலோடு உங்களுக்கு ஆண் பெண் என்கின்ற வாழ்வியல் நெறியை உங்களுக்கு சொன்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொன்ன எளிதாக பதியக்கூடியது என்பதால் இந்த சார்பெழுத்துடைய பிறப்பு என்பது வளரும் பிள்ளைகளுக்கு, தமிழை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமான பாடம். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புறநடையான ஒரு நுட்பா எடுத்தல், அதாவது கா ஞா என்ற இந்த எழுத்தும் ஒரே இடத்துல பிறந்திருந்தாலும் அதை சொல்லுகின்ற வகையால் எடுத்து சொல்லு, வேகமாக சொல்லுதல், படுத்து சொல்லுதல், அதை கொஞ்சம் குறைவாக சொல்லுதல், நலிதல், இரண்டுக்கு இடைப்பட்ட இடையிலே சொல்லுதல், இந்த 3 நிலை உழைப்பிலே திரிவும் ஒவ்வொன்று எழுத்துக்கு ஒரே இடத்தில் அது பிறந்து வந்தாலும், காஞா என்பது ஒரே இடத்தில் பிறந்தாலும் சொல்லுகின்ற வகையால் தத்தமிழ் திரிவுன மாற்றம் சிறிது உளவா. ஒரே மாதிரி இல்ல, எடுத்தும் படுத்தும் நலிதும் உழைப்பில். இந்த பாடத்து இதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்கிறது. நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பிலே இந்த எடுத்தலுக்கும் படுத்தலுக்கான நிறைய உதாரணங்களோடு நான் உங்களுக்கான பாடங்களை சொல்லுகிறேன். ஆனா இந்த எடுத்து சொல்வதால் எந்த இடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும், வினையை சொல்ல வேண்டுமா, எழுவாயை சொல்ல வேண்டுமா, இதுக்கெல்லாம் கூட உரையாசிரியர்கள் பல இடங்களில் நுட்பமான செய்திகளை எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அடுத்த பாடத்திலே பார்ப்போம். ஆனா ஒரே இடத்திலே தோன்றினாலும் அவைகள் தத்தம் வேறுபாடு, சில சின்ன வேறுபாடு இருக்குது என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். சரி, இந்த நுட்பாவோடு நமக்கு இந்த இடத்திலே பிறப்பியல் என்று சொல்லப்படின ஆயுதம் என்ற ஒரே ஒரு பிறப்பியல் அடுத்து வரும். ஆயுதம் எங்கே தோன்றுகிறது என்பதை குறித்து நாம் அடுத்த வாரம், நேரம் கடந்து விட்டது, அடுத்த வகுப்பிலை பார்த்து பிறப்பியலை முடித்து நாம் அடுத்த இடத்திற்கு, நாம் அடுத்து பிறப்பியலுக்கு அப்புறம் உருவம், எழுத்துகள் உருவத்தை குறித்து எப்படி உருவங்களுக்கான வாய்ப்புகள், தொல்காப்பியர் என்ன சொன்னார், அந்த காலத்திலே இருந்த எழுத்துகளுக்கான உருவங்கள் அமைப்பு, சில எழுத்துகள் குறில் எழுத்துகள் புள்ளியிட்டு எழுதப்பட்டன, பிற்காலத்திலே அவைகள் மாற்றப்பட்டன. இப்படி அந்த புள்ளியிட்டு எழுதப்படுகின்ற எழுத்து இருந்த அதை நம்ம இன்னைக்கு உயிரெழுத்திலே 2 எழுத்துகளுக்கு மேல் புள்ளியிட்டு எழுதப்பட்டன என்று நினைக்கின்ற பொழுது நமக்கு அது ஒரு வியப்பா இருக்கும். இப்படி எல்லாம் இருந்து அதை நான் அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் புள்ளி, எல்லா எழுத்துகளும் புள்ளி வைத்து ஒரு பாட்டு எழுதினாங்க. புரோலிகைன்னு அதுக்கு பேரு, யாப்பெருங்கலக்காரியை காட்டும். புரோலிகை என்ற பாட்டு எல்லா எழுத்துகளும் புள்ளி பெற்று வருமானு எழுதினாங்க. உரை எழுதிய ஆசிரியர் கூட அதற்கான விளக்கத்தை யாப்பெருங்கலத்திலே எழுதல. எல்லா எழுத்துகளும் புள்ளி பெற்று வரும் ஒரு பாட்டுன்னா எப்படி தமிழிலே புள்ளி பெற்று வரும்? மொழிக்கு முதலிலே எந்த பாட்டும் புள்ளி பெற்று வராது, மொழி முதல் எழுத்து புள்ளி பெற்று வராது. அதுவே எல்லா எழுத்தும் புள்ளி வச்சா எப்படி படிக்க முடியும்? படிக்க முடியாது, சொல்ல படிக்க முடியாது அல்லவா? ஆனால் அப்படி ஒரு பாட்டு, எல்லா இடத்தும் புள்ளி பெற்று வருகின்ற புரோலிகை என்ற ஒரு பாட்டு தமிழ் இலக்கியத்திலே இருக்கிறது. அது உதாரண பாட்டு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனா உரையாசிரியர்கள் அதை இப்படித்தான் வரும் என்பதை கண்டுணர்ந்து சொல்லவில்லை. உரை இல்லை அதுக்கு. நான் அது ஒரு 6-7 வருஷமா வச்சிருந்த பார்த்து அதுக்கப்புறம் தொல்காப்பியர் நூட்பா வைத்துத்தான் அதுக்கு உரையை கண்டுபிடித்தேன்.
அப்ப உருவங்கள் எப்படி அமைகின்றன என்பதை எல்லாம் நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்பதை சொல்லி, இந்நேரம் வரை நீங்கள் இந்த இந்த பாடத்தை செவிமடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் அன்பு பாராட்டி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஐயங்கள் இருப்பின் நீங்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுப்பா, யார் பேசுறது? பேரை சொல்லுங்க. நான் குமரகுரு பேசுறேன். சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த உந்தி முதல் என்று சொல்லக்குள்ள உந்தி என்றது நாங்கள் இந்த நுரையீரலை தானே குறிக்கும். என்னங்க ஐயா? உந்தி முதல் நன்னூலாருன்னு சொல்றா, தொல்காப்பியம் சொல்லுதான். காற்று பிறக்கிற இடம். அது நெஞ்சில உள்ள இந்த நுரையீரல்ல இருந்து வர்ற காற்று. காற்று மொழியல் உடலியார் சொல்லுகின்ற அந்த ஓசையினுடைய ஒளி அணுதிரல். இவர் அணுதிரல்னு நமக்கு சொல்றாரு. நுரையீரலில் இருந்துதான் அந்த காற்று மேல் கிளம்பி வந்து நமக்கு மார்பிலே தங்கி அதுக்கப்புறம் குரல் வலை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து காற்றுகள் வேறு வேறு இடங்களுக்கு தலைக்கு செல்வதும் மூக்குக்கு செல்வதும் அதற்கு பிறகு வாயின் வழியாக வெளியே வருவது. அந்த காற்று என்பது நுரையீரல் வழியாகத்தான் உருபெறுகிறது. சிலர் அந்த உந்தி என்று சொல்லக்கூட நாங்கள் அடிவயிற்றில இருந்து தொடங்குகின்ற அந்த அது கிட்டத்தட்ட அந்த பகுதி மார்பு கீழே அங்கத்தானே இருக்கிறது. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா மொழியலும் உடல்நல கூறுகள் உடையவர்களும் எழுதுகின்ற உரைகள் நுரையீரலில் இருந்துதான் காற்று வருகிறது. உந்தின்னா நமக்கு வயிறு என்ற ஒரு அடிப்படையான கருத்து இருக்கு இல்லையா? வயிறு அங்கிருந்து அந்த காற்றுகள் இருந்தாலும் அந்த காற்று வெளியே குரல் வலை வழியாகத்தான் வந்தாக வேண்டும். அப்படியே குரல் வலைக்கு வெளியெல்லாம் வெளியில வராது. குரல் வலை, அந்த குரல் வலை என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த நுரையீரல் இருக்குது அல்லவா, அந்த நுரையீரல் வழியாகத்தான் காற்று இங்கு வர வேண்டும். ஐயா, காற்றின் பிறப்பு நுரையீரலா வயிறா? அதான் நான் கேட்டேன். அதாவது அது எப்போதும் இயங்கு கொண்டு இருக்குதுங்க ஐயா. எழுத்துக்கு பிறப்பு தான். காற்று பிறப்பு உங்களுக்கு மூச்சு வழியா உள்ள போகுது, அங்கிருந்து வரும், அது இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும். ஆனா எழுத்து பிறப்புக்கு எங்க தோன்றுகிறது என்பதுதான். இப்ப வேற இடத்துல கூட எழுத்து, இன்னும் பல எழுத்து வேற இடத்து தோன்றும். நம்முடைய தமிழ் எழுத்து 30 எழுத்துகளுக்கான அந்த எழுத்து அந்த காற்று ஊன்றி வருகின்ற இடம். அந்த இடத்தை தான் பொது இடம் என்று ஒன்று யாரும் சொல்லல. நுரையீரல் என்றோ ஒன்று சொல்லாது. பொது இடம் என்று சொல்லுகின்ற போது தோன்றுகின்ற இடம் உந்தி என்று சொல்லப்படுகிறது. காற்று, இப்ப காற்று எங்க தோன்றுது? நம்ம உடலை பொறுத்தளவுக்கு அங்க இருந்து வருது, சரிதானா? ஆனா இது மத்த உள்ள காற்று உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குத்தானே. எல்லா இடத்துலயும் காற்று இருக்குது, உலகம் முழுவதும் காற்று இருக்குது இல்லையா? ஆனா இந்த எழுத்துகள் உருவாவதற்கான அந்த அந்த எழுத்து வருவதற்கு, வல்லினம் வருவதற்கும், மெல்லினம் வருவதற்கும், உயிரெழுத்து வருவதற்கும், இடையெழுத்து வருவதற்கும் அந்த காற்று ஒரே நிலையாத்தான் வருது. அதை எடுத்தல் வழியாக சொல்லுகின்ற முறையை எடுத்தல் படுத்தல் என்று தூக்கி சொல்லுதலும், இறக்கி சொல்லுதலும், நடுமையமாக சொல்லுதல், அந்த முறை என்பது அது ஒன்று இருக்கிறது. அதனால் சின்ன சின்ன மாறுபாடுகள் வரும். அங்கிருந்து தோன்றுவதை, அந்த காற்று தோன்றுகின்ற முதல் இடத்தை நம்ம நூலாசிரியர்கள் சொல்லல. அவர்கள் சொல்லுவது அந்த வல்லினம் வருகின்ற இடம், அதை மட்டும் அவன் குறிப்பிட்டு சொன்னான். காற்று உந்தியிலிருந்து வயிற்றிலிருந்து வருகிறது, வயிற்றிலிருந்து அது நுரையீரல் வழியாக நமக்கு வருகிறது. மருத்துவ பெரிய உரையை 10 பக்கத்து உரை அளவுக்கு இருக்குது. எனக்கு உள்ளபடியா அந்த உரையை பலமுறை படிச்சு பார்க்கணும். மோசையான்னு ஒருத்தர் அதுக்கு உடல் அறிவியல் ரீதியாக உரை எழுதியிருக்கிறார். அந்த நுரையீரலை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் இங்கு சொன்ன நீண்ட நேரமாகும். ரெண்டாவது விளக்கம் சொல்வதற்கு அறிவியல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரு 10 கிட்டத்தட்ட அந்த காற்றுக்கு மட்டுமே படம் போட்டு என்னென்ன எலும்புகள் எங்கெங்க இருக்குது, குருத்தெலும்பு, குரல், இன்னொன்னு குருத்தெலும்புன்னு சொல்றாரு, அப்புறம் குருத்து இதழ்னு சொல்றாரு. ஆதாம் ஆப்பிள் என்னது வழங்கப்படுதுன்னா பெரிய உரையா எழுதுறாங்க. நமக்கு தேவை காற்று நன்னூலாருடைய தொழில் என்ன? அணுதிரல். எழுத்துக்கு காரணம் அணுதிரல் ஒளி.
அணுக்களுடைய கூட்டங்கள், செவிக்கு இனிமை பயக்கின்ற அணுக்கூட்டங்களுடைய அந்த ஓசை உள்ளிருந்து வெளியே வந்து எழுத்துகளாக வருகின்றன. அப்ப எழுத்துகளுக்கு அவர் சொல்லுவது என்னன்னா, ஓசைதான் எழுத்து என்பது நன்னூலாடி முதல் நூற்பா நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அந்த எழுத்துகள் எந்தெந்த இடத்திலிருந்து வருகின்றன? 4 வகையான எழுத்துகள். அது உயிரெழுத்து என்னும் மெய்யெழுத்து. அந்த இடத்துங்களை நமக்கு மையமிட்டு காட்டினார். அவ்வளவுதான். அதை விட அந்த இடங்கள்லாம் விட நமக்கு முக்கியமானது இந்த வெளிவருகின்ற அந்த இடங்கள் மிக மிக முக்கியம். சொல்லிக் கொடுப்பதற்கு, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு மிக மிக முக்கியம். சரி, சரிங்க, நன்றி ஐயா. நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்க போறீங்களோ? காணில மாஸ்டர் அறையம். பேராசிரியர் ஐயா கொஞ்சம் பேசுங்களேன் ஐயா. ஐயா சுசி ஐயா கொஞ்சம் பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் மாணவர்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லுங்க ஐயா. உங்களுடைய ஒலி வாங்கி எடுத்துட்டு சொல்லுங்க ஐயா. ஒலி அடைக்கப்பட்டு இருக்கிறது. இருக்கிறீங்களா? வீடியோ வேலை செய்தது மாஸ்டர் திருப்பி காணையில அதை எடுத்துட்டார். ஐயா வந்து திருச்சியில நான் ஒரு முறை தொல்காப்பியர் மன்றம் திறப்பதற்காக நான் சென்றிருந்தேன். கரூர் என்று நினைக்கிறேன். கரூருக்கு போகணும். அங்க முனைவர் கடவுர் மணிமாறன் என்று ஒரு பெரிய புலவர், சிறந்த கவிஞர், சிறந்த இலக்கணவாதியும் கூட. அவர் ஊரிலே தொல்காப்பியர் மன்றத்தை திறப்பதற்காக நாங்கள் செல்கின்ற போது அன்றைய தொல்காப்பிய மன்ற திறப்பு விழாவை சிறப்புரை ஆற்றியவர் நமது வாளன் ஐயா சூசி ஐயா தான் இன்னைக்கு சிறப்புரை செய்தார். நான் அப்ப வந்து தொல்காப்பிய தலைவர் என்ற அடிப்படையிலே நான் போயிருந்தேன். மன்றத்தை திறந்து வைப்பதற்காக போயிருந்தேன். மிக சிறந்த உரை. தொல்காப்பியத்திலே மிக ஆழங்கால் பட்டவர். தொல்காப்பியத்தை கூட நாம் ஐயா வைத்து பாடம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து பாடம் நடத்தலாம். ஏன்னா நான் இந்த நன்னூலை முடிப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. மற்றொரு பாடம் தொல்காப்பியம் இதன் ஊடாக நடத்தி கொண்டு வந்தால் அடுத்து வர தலைமுறைக்கு நமக்கு பயன்படும். ஐயா இருக்கிறீங்களாங்க ஐயா? ஐயா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கிறார். அவர் லைன்ல தான் இருக்கிறார். ஆனா போயிட்டார். இல்ல இருக்கிறார். அன்னைக்கு பேராசிரியர் இருக்குது பாருங்க. இருக்கிறார். அவர் இருக்கிறார். கதைக்கிறது கேட்கல. அவர் ஐயா மைக்கு எடுத்துட்டார். ஐயா கதை பேசுங்க ஐயா. அவர் எடுத்துட்டார் மைக். சரி ஐயா, ஏதோ காரணத்தால அவரு மலர்கள் என்ன டென்மார்க் மலரா இது நல்லா இருக்குது. நாம இங்க டென்மார்க்ல இருக்கிறவங்க யாரும் இந்த மலரை போல. ஐயா வந்துட்டீங்களா ஐயா? முயற்சி செய்கிறார் போல தெரியுது. அவருக்கு ஏதோ ஒரு தடையீடு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னால உங்க இதை இன்னைக்கு பதிவு பண்ண முடியலமா? எது மாஸ்டர்? எது அந்த உங்களோட வகுப்புகள்ல இருக்கிறதும் பாவரசர் எங்களுக்கு அந்த நான் என்ன மாதிரி ஆட்களுக்கு இது சரியான ஒரு என்னன்னு சொல்றதுன்னு தெரியாமல் இருக்குது. சரியா அந்த இவ்வளவு ஒரு பெரிய தமிழ் அறிஞர்களுக்கு மத்தியில அப்படியே இருந்து அப்படி மெய் மறந்து போய் ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது தமிழ் நீங்க படிப்பிச்சு கொண்டிருக்கீங்க. யாருமா பேசுறீங்க? நான் நளினா லண்டன்ல இருந்து. லண்டன்ல இருந்து இங்க இருக்கிறியாமா? இங்க பாத்துக்கிறமா ஒண்ணு. அது அந்த இல்ல எல்லாரும் அந்த இதுல இருக்கிறார்கள் அனைவருமே பெரிய தமிழ் அறிஞர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு அவைகளோட பாக்கல எனக்கு தமிழ் கதைக்கவே பயமா இருக்குது. அவ்வளவுக்கு பெரிய அறிஞர்கள். இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டே வந்திருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பாடத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன். நான் எழுதியதே உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன். எல்லாம் பாடத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் என்ன என்றால் நாளை நீங்கள் பாடம் நடத்துகின்ற போது இந்த பாடங்கள் உங்களுக்கு பயன்பட வேண்டும். இதில் படிக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியராக வந்தீங்களானால் உங்களால் இன்னும் நான் இப்போது 30 நபர் 20 நபர்னு வைத்துக் கொள்வோம். எல்லாம் கடைசியா இந்த வகுப்பு முடியும் போது ஒரு 10 பேர் வச்சுப்போம். கடைசியா 10 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோ. 10 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோ.
10 பேர் இந்த நன்னூல் வகுப்பிலும் யாப்பெரும் களத்து வகுப்பிலும் 10 பேர் நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் இந்த 10 பேர் 1000 பேரை உருவாக்கலாம் தானே. 100 பேரை உருவாக்கலாம். உங்களுக்கு 10 பேர் வருவாங்க தானே. உங்களுக்கு 10 பேருன்னா 100 பேரு, உங்க 100 பேருக்கிட்ட 10 பேருன்னா 1000 பேரு. இப்படி இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் தமிழை கொண்டு போயின்னு இருக்கிறோம். அப்ப உலகம் முழுவதும் கொண்டு போவதுக்கு பாரதிதாசன் என்கின்ற ஒரு ஆள் பத்தாது. புரியுதுங்களா? அப்ப நிறைய பேர் தமிழை எல்லா இடங்களிலும் பாடம் நடத்த வேண்டும், எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆக இது நம்ம இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்குள் இந்த பணி நடைபெற வேண்டும். அப்போதுதான் உலக மொழியாக தமிழ் இடம்பெறும். தமிழ் மாதிரி ஒரு மொழியெல்லாம் உலகத்துல யாரும் செய்யறதுக்க முடியாது. அவ்வளவு அந்த அளவுக்கான ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனா நமக்கு நம்முடைய மொழியினுடைய பெருமை தெரியாது, அருமை தெரியாது. பெருமையும் அருமையும் தெரிந்தால் நாம் தமிழை விட்டு எட்டையே போக மாட்டோம். 24 மணி நேரம் தமிழ் நூலோடய உட்கார்ந்து நிற்போம். ஐயா வந்துட்டீங்களாங்க ஐயா? வருவது கொஞ்சம் தடையீடா இருக்குதுங்க ஐயா. ஏதாவது சொல்லுங்க ஐயா, 2-3 வார்த்தை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. எல்லாம் புதியவர்கள் தான். பேராசிரியர் சூசி பேசுறேன். கேக்குதுங்க ஐயா. நீங்க ஒரு மிகச்சிறந்த மரபு கவிஞர், பலருக்கும் யாப்பிலக்கணம் சொல்லி கொடுத்து சிந்து பாடல்கள் வண்ண பாடல்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அறிஞர். உங்களுடைய இந்த ஒரு இந்த இருக்கிறது சிறப்பா அந்த நன்னூல் பகுதி எழுத்திய சிறப்பா சொன்னீங்க. நல்லாவும் இருந்துச்சு. அது நீங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா பிற்காலத்துல இருந்த நேமிநாதம், அப்புறம் முத்துவேரி ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அந்த வகையில உண்மையிலேயே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. ஒரு நல்ல உரையை கேட்ட ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அதே போல ரொம்ப நுணுக்கமாக நீங்க பேசுனீங்க. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒலி வேறுபாடுகள், எவ்வளவு நுட்பமான நாட்கள் அந்த ஒளியியல் நுட்பத்தை வச்சிருக்காங்கிறதையும் சொன்னீங்க. அந்த வகையில உங்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள்ங்க. அதே நேரத்துல 1-2 மட்டும் நீங்க பின்பற்றிட்டா சிறப்பா இருக்கும். சாதாரணமா தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் நூற்பான் தான் சொல்லுவாங்க, அல்லது சூத்திரம் சொல்லுவாங்க. அந்த நூலுக்கான நூல் அப்படின்னாலே இலக்கண நூல் தான். அதனால அந்த நூற்பாங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் மெருகு கூடும் உங்களுடைய பொழிவுக்கு. அதே போலவே உங்களுடைய பொழிவுல நான் பல விஷயங்களை நுணுக்கமா கவனிச்சேன். நீங்க ரொம்ப அருமையா தொல்காப்பியத்தினுடைய காலம், நன்னூலாருடைய காலம், இதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. பொதுவா நாங்க அதை பத்தி பேசுறப்போ தொல்காப்பியம் டிஸ்கிரிப்டிவ் கிராமர், நன்னூல் ஈஸியா பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படிம்போம். சுருக்கமா அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. அவர் 9 இயல்ல சொல்றத, அதாவது பிறப்பியல்னு தனியா சொல்றத எழுத்தியல் இவர் சொல்லி இருக்காருங்கிறதுலாம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அந்த வகையில உங்களுடைய பொழிவு என்பது பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நல்ல இந்த ஒலிங்களை பற்றி, அல்லது தமிழ் ஃபண்டஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தமிழ் ஒலிங்களை பற்றிய சிந்தனையாக இந்த பகுதி அமைந்திருந்ததுல எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. தொடர்ந்து நீங்க செய்ய, நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாங்க. மிக நன்றி. நன்றிங்க. நன்றி. பேராசிரியர் சுசி அவர்கள் அங்கு திருச்சி அங்கு இருக்கின்ற கல்லூரி பல்கலைக்கழகத்திலே இலக்கண பாடம் நடத்துகின்றவர் பேராசிரியர். அங்கு பல்கலைக்கழக பேராசிரியர். தனிப்பட்ட முறையிலே தொல்காப்பியின் மீது காதல் கொண்டவர், தொல்காப்பியின் மீது மிக ஈடுபாடு கொண்டவர். அதனால அவர் தொடர்ந்து நாங்கள் எல்லாம் திருச்சியில் தொல்காப்பிய மன்றங்கள்லாம் உருவாக்கினோம். தொல்காப்பியத்தை உலக அளவிலே பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையால தொல்காப்பிய மன்றத்தை உருவாக்கினோம். ஆனால் அதை சரியாக இயக்குவதற்கும் பிற்காலத்திலே சூழல்கள் அமைந்து விட்டன. பார்ப்போம் பின்னே இதன் வழியாக கூட மன்றம் திறந்துதான் அல்ல, இதன் வழியாக நாம் தமிழுடைய 5 இலக்கணத்தையும் நடத்துவதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கலாம். இப்ப நான் யாப்பு இலக்கணம் ஞாயிறுதோறும் நடத்துகிறேன். முடிந்த அளவிற்கு யாப்பு இலக்கணம் உங்களுக்கு நிறைவாகவே அதுல என்னென்ன இருக்கிறது என்பதை எல்லாம் யாப்பு இலக்கணத்தை தெரிந்து கொள்ளலாம். இன்னும் மற்றுமுள்ள இலக்கணங்கள், புறப்பொருள், அகப்பொருள்,
எல்லாம் அணி இலக்கணம். அணி இலக்கணம் அவசியம் நமது தமிழர்கள், தமிழ் கவிஞர்கள் பயில வேண்டும். ஏன்னா என்ன அணி பயில்கிறது என்பது நமது பாட்டுக்குள் நமக்கு தெரிந்தால்தான் நாம் வந்து அந்த அந்த அணியை வந்து இன்னும் செம்மைப்படுத்த முடியும் பாட்டுல. என்ன அணி வந்திருக்குதுன்னே நமக்கே தெரியாம நம்ம எழுதி நிற்போம் இல்லையா? ஆனா நாம் தெரிந்து அந்த அணியை எழுத ஆரம்பிச்சோம்னா அந்த பாட்டை இன்னும் செம்மையா எழுதலாம், ரொம்ப சிறப்பா வரும். அப்ப அணி இலக்கணம் எல்லாம் பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் நாம் தொடர்ந்து நம்ம வாழ்நாள் முழுவதுமே நாம் செய்வோம் என சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிகழ்வை நிறைவு செய்வோம். நாளை யாப்பிலக்கண வகுப்பிலே இதே நேரத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி ஐயா.